everyone. இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் செட்டில் வந்துட்டு யூசேஜ் ஆஃப் பற்றி பார்க்கலாம். செகண்ட் செட்டில் வந்துட்டு நம்ம அன்லெஸ், அன்டில் அண்ட் அன்லெஸ் அண்ட் அன்டில் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். யூசேஜ் ஆஃப். ஸோ இது வந்து பேசிக்காக இதுக்குன்னு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது. இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டு ரிலேட் டு சம் ஒன் ஆர் சம்திங். ஏதாவது ஒரு விஷயத்தோட ரிலேட் பண்ணிக்கிறதுக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லை வந்துட்டு ஒரு பொருளோ ஒரு விஷயமோ இன்னாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறக்கு, பிலாங்ஸ் டு சம் ஒன் ஆர் சம்திங். ஓகே. டு இண்டிகேட் ரெஃபரன்ஸ், ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ரெஃபர் பண்ணி காட்டுறப்போ, இப்போ வந்து இது வந்து என் பர்த்டே பார்ட்டியில் எடுத்த பிக்சர், இது வந்து நான் அப்போ வாங்கின இது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளெல்லாம் காமிச்சு அதை ரிலேட் பண்ணும்போது நம்ம வந்து இந்த ஆஃப் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு நம்பர் அல்லது ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு ரெஃபர் பண்ணும்போதோ இல்லை வந்து ஏதாவதோட ரிலேட் பண்ணும்போதோ நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். டு ஸ்பெசிஃபை நம்பர் ஆர் அன் அமௌண்ட். ஸோ பேசிக்காக வந்து இது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட ரிலேட் பண்ணும்போது இந்த ஆஃப் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. So belongs to or relates to someone or something. அவன் மிஸ்டர் ராமு உடைய மகன் அப்படின்னா he is son of மிஸ்டர் ராமு. he is son of மிஸ்டர் ராமு. நம்ம யூஸ்வலாக இந்த லெட்டர் எல்லாம் எழுதும்போது, அந்த அட்ரஸ் எழுதும்போது பார்த்தோம் அப்படின்னா சன் ஆஃப், டாட்டர் ஆஃப், ஹஸ்பண்ட் ஆஃப், ஒய்ஃப் ஆஃப் அப்படின்றத போடுவோம். அது நம்மளுக்கே நல்லா தெரியும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான். அவன் மிஸ்டர் ராமு உடைய மகன். he is son of மிஸ்டர் ராமு. ஸோ இவங்களுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து காமிக்கிறோம், ஒரு ரிலேட் பண்ணுறோம். இவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அவள் மிஸ்ஸஸ் ரீட்டா உடைய மகள். ஷீ இஸ் டாட்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் ரீட்டா. அவன் என் நண்பன். ஹீ இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ஹீ இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அவங்க ராணியுடைய டீச்சர். ஷீ இஸ் டீச்சர் ஆஃப் ராணி. ஷீ இஸ் டீச்சர் ஆஃப் ராணி. இல்லை அவங்க ராணியுடைய ஒரு டீச்சர் அப்படின்னு அந்த ஒரு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஷீ இஸ் அ டீச்சர் ஆஃப் ராணி. அப்படின்றத சேர்த்திக்கணும். ஷீ இஸ் அ டீச்சர் ஆஃப் ராணி. சீதா கீதாவுடைய சகோதரி. சீதா இஸ் சிஸ்டர் ஆஃப் கீதா. சீதா இஸ் சிஸ்டர் ஆஃப் கீதா. ஸோ மேலே வந்து நம்ம வந்து ரெண்டு மனிதர்களுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம பேசணும். ஸோ இவங்களுக்கும் என்ன ரிலேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த ஆஃப் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து ஒரு பொருளோட ரிலேட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. அதாவது பொசிஷன்ஸ் பற்றி பேசுகிறோம் ஜென்ரலாகவே. இந்த ஜார் உடைய ஹேண்டில். த ஹேண்டில் ஆஃப் திஸ் ஜார். த ஹேண்டில் ஆஃப் திஸ் ஜார். இந்த வண்டியுடைய என்ஜின். த என்ஜின் ஆஃப் திஸ் வெஹிக்கிள். த என்ஜின் ஆஃப் திஸ் வெஹிக்கிள். இந்த மொபைலுடைய பேட்ரி. த பேட்ரி ஆஃப் திஸ் மொபைல். The battery of this mobile. இந்த ரூம் உடைய கதவு. The door of this room. The door of this room. ஸோ இந்த ரூம் உடைய டோர். ஸோ அதை வந்து ரிலேட் பண்ணுறதுக்காக நடுவில் நம்ம ஆஃப் அப்படின்றத சேர்த்திக்கிறோம். எல்லா சென்டென்சஸ்லையுமே அப்படி தான். இந்த பூவின் நறுமணம். The fragrance of this flower. The fragrance of this flower. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து அப்போஸ்ட்ரோஃபிஎஸ் போட்டு நம்ம பேசுவோம். அப்போ இந்த ஆஃப் எங்கே யூஸ் பண்ணுறது, அப்போஸ்ட்ரோஃபிஎஸ் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அது நம்ம எங்கன்றதை பார்க்கலாம். ஆஃப் அப்படிங்கிறது பெரும்பாலும் நான் லிவிங் திங்ஸ் வரும்போதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த அப்போஸ்ட்ரோஃபிஎஸ் அப்படிங்கிறது அதிகமாக பர்சன், குரூப் ஆஃப் பீப்புள், ஆர்கனைசேஷன், கண்ட்ரி, அனிமல்ஸ், அந்த மாதிரி ஏதோ ஒன்று லிவிங் பீங்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த அப்போஸ்ட்ரோஃபிஎஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பர்சன், பீப்புளுக்கெல்லாம் நம்ம ஆஃப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. அதிகமாக நம்ம வந்து எப்பவுமே சென்டென்சஸை வந்து சிம்பிளாக ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகே. ஹீ இஸ் சன் ஆஃப் மிஸ்டர் ராமு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹீ இஸ் ராமு சன், அவ்வளோதான், ராமுவுடைய மகன். அந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆஃப் அப்படிங்கிறது அதிகமாக நான் லிவிங் திங்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாமே வந்து பொசிஷன் சம்மந்தப்பட்டது, ஒரு பிலாங்கிங் பற்றி பேசுகிறது. ஓகே. இது வந்து இன்னார சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறக்கு, அவங்க சொந்தம் கொண்டாடக்கூடியது அப்படின்ற மாதிரி பேசுகிறது. எப்பவுமே வந்துட்டு உயிருள்ள ஜீவன் மட்டும்தான் வந்து பொசிஷன்ஸ் இருக்கும். ஒரு வந்து இதே வந்து உயிரற்ற ஜீவனில் உயிரற்ற பொருட்களுக்கு வந்துட்டு சொந்தம் கொண்டாட முடியாது அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது. ஆனாலும் வந்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அப்போஸ்ட்ரோஃபிஎஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்.
ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். மேலே பார்த்தா அதே சென்டென்சஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஹீ இஸ் சன் ஆஃப் மிஸ்டர் ராம் அப்படின்றத ஹீ இஸ் மிஸ்டர் ராம்ஸ் சன். ஹீ இஸ் மிஸ்டர் ராம்ஸ் சன் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டு எழுதுகிறோம். ஷீ இஸ் டாட்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் ரீட்டா அப்படிங்கிறத ஷீ இஸ் மிஸ்ஸஸ் ரீட்டாஸ் டாட்டர். ஷீ இஸ் மிஸ்ஸஸ் ரீட்டாஸ் டாட்டர். ஹீ இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அப்படிங்கிறத ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். சிம்பிளாக இங்கே வந்து அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட மாட்டோம், சிம்பிளாக ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஷீ இஸ் டீச்சர் ஆஃப் ராணி அப்படின்றத விட ஷீ இஸ் ராணிஸ் டீச்சர். இந்த மாதிரி சிம்பிளாக தான் நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். சீதா இஸ் சிஸ்டர் ஆஃப் கீதா அப்படின்னு சொல்கிறப்பல சீதா இஸ் கீதாஸ் சிஸ்டர். சீதா இஸ் கீதாஸ் சிஸ்டர். ஸோ இப்போ இதே வந்து இந்த பொருட்கள் பற்றி நம்ம பேசும்போது handle of this jar is broken. Handle of this jar is broken. The jar's handle is broken. The jar's handle is broken. ஸோ பாருங்க, இது வந்து ஒரு பொருள், அந்த பொருளுக்கு சொந்தமான ஒன்று. ஓகே, ஜாருடைய ஹேண்டில். ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம அப்போஸ்ட்ரோஃபி எஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தப்பு கிடையாது. ஆனாலும் சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ப்ராப்பராக பேசுகிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருட்கள் கூட அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொல்லும்போது ஹேண்டில் ஆஃப் திஸ் ஜார் இஸ் broken அப்படி தான் சொல்லணும். ஹேண்டில் ஆஃப் திஸ் ஜார் இல்லை அப்படின்னா த ஜார் ஹேண்டில். இதை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்போஸ்ட்ரோஃபி எஸ்ஸும் ஈக்குவலாக யூஸ் பண்ணுறது இருக்குது. யூஸ் பண்ணவே கூடாதுன்ட்டு இல்லை, பட் சில பேர் அது குறிப்பாக வந்து ரொம்ப ப்ராப்பராக அந்த ஃபார்மல் லாங்குவேஜில் தான் பார்க்குறாங்க அப்படின்னா எப்பவுமே பொருள் கூட அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டு அதோட பிலாங்கிங்ஸை காட்டாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேபிளுடைய கால். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, டேபிளுக்கு 4 கால் இருக்குது அப்படின்னா டேபிளுடைய கால் அப்படின்னா த லெக் ஆஃப் திஸ் டேபிள் அப்படி தான் சொல்லணுமே தவிர த டேபிள்ஸ் லெக் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ வந்து இதே வந்துட்டு த பாய்ஸ் லெக் அப்படி சொல்லலாம். ஸோ அந்த பையனுடைய கால் அது அவனுக்கு சொந்தமானது. அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் அந்த பொசிஷன் பற்றி பேசும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். இதே வந்து பொருள் வரும்போது பெரும்பாலும் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடக்கூடாதுன்னு நான் வச்சுக்கணும். பட் இது வந்து ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா யூசேஜில் இருக்கிற ஒரு இதுதான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி எழுதுறப்ப பார்த்தோம்னா அப்போஸ்ட்ரோஃபி எஸ்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு பேசுறதும் உண்டு. த ஜார் ஹேண்டில் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிருவாங்க. அப்படியும் வேணாலும் சொல்லலாம். ஓகே, த ஹேண்டில் ஆஃப் திஸ் ஜார் இஸ் broken அப்படி சொல்லலாம். இதே வந்து பேச்சு வழக்கில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபார்மல் ஸ்டைலில் த ஜார்ஸ் ஹேண்டில் இஸ் broken அப்படியும் சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா இந்த அப்போஸ்ட்ரோஃபி எஸ் மட்டும் எடுத்துகிட்டு த ஜார் ஹேண்டில் இஸ் broken அப்படியும் சொல்லலாம். ஓகே, இதுதான் வந்து ரொம்ப ஃபார்மலானது இது ஆஃப் யூஸ் பண்ணுறது. ஓகே, the engine of this vehicle is brand new. This vehicle's engine is brand new. This vehicle engine சொல்ல மாட்டோம், பெரும்பாலும் இப்படி யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே, this vehicle's engine is brand new இப்படி சொன்னால் ஓகே. பட் இருந்தாலும் இந்த அப்போஸ்ட்ரோஃபி எஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம பேசுகிறது கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி பேசுகிறது பெட்டர். The battery of this mobile is weak. This mobile's battery is weak. ஸோ அதிகமாக பேச்சு வழக்கில் இன்ஃபார்மல் ஸ்டைலில் பார்த்தோம்னா இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் ஃபார்மல் ஸ்டைலில் ஆஃப் யூஸ் பண்ணுறது தான் கரெக்டு. த டோர் ஆஃப் திஸ் ரூம் இஸ் ஹெவி. திஸ் ரூம்ஸ் டோர் இஸ் ஹெவி. ஸோ இந்த ரூம் உடைய டோர். த ரூம்ஸ் டோர் இஸ் ஹெவி. த ஸ்மெல் ஆஃப் திஸ் பெயிண்ட் இஸ் டூ ஸ்ட்ராங். த பெயிண்ட் ஸ்மெல் இஸ் டூ ஸ்ட்ராங். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஃப் அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்துட்டு நம்ம நான் லிவிங் திங்ஸ்க்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த ரிலேட் பண்ணுறக்காக ஜாரோடைய ஹேண்டில், டேபிளோடைய கால், அந்த மாதிரி மொபைலோடைய பேட்ரி, மொபைலோடைய கவர், அந்த மாதிரியெல்லாம் சொல்லிருக்கு. லேப்டாப்போட பேக், அந்த மாதிரியெல்லாம் சொல்லிருக்கு. ஓகே, இதே வந்து அப்போஸ்ட்ரோஃபி எஸ் அண்ட் ஆஃப் ரெண்டுமே வந்துட்டு நபர்கள் பொறுத்த வரைக்கும், மனிதர்கள் பொறுத்த வரைக்கும், இல்லை வந்து லிவிங் பீயிங்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஆஃபும் யூஸ் பண்ணலாம், அப்போஸ்ட்ரோஃபி எஸ்ஸும் ஈக்குவலாகவே யூஸ் பண்ணலாம். ஆஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே இந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்கும். இன்னாருடைய மகன் அப்படின்னு எல்லாம் வரும்போது சன் ஆஃப், டாட்டர் ஆஃப், இல்லை என்வலப்லலாம் எழுதுகிறப்போ பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் வரும். சன் ஆஃப், டாட்டர் ஆஃப், ஃபாதர் ஆஃப், ஹஸ்பண்ட் ஆஃப், ஒய்ஃப் ஆஃப், அந்த மாதிரி எழுதுறது உண்டு. பேச்சு வழக்கில் பார்த்தோம்னா அதிகமாக அப்போஸ்ட்ரோஃபி எஸ். அடுத்தது எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. ஒரு குவான்டிட்டி, ஒரு அமௌண்ட்டோ இல்லை ஒரு நம்பரையோ காட்டுறதுக்கு வந்துட்டு நம்ம இந்த ஆஃப் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சிட்டோம்னா தான் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இதுக்கு ப்ராப்பர் இதுதான் ஸ்ட்ரக்சர்னு எதுவும் கிடையாது, ரிலேட் பண்ணுறது தான், அவ்வளோதான். பல பூக்களை இங்கே பார்க்கலாம். A lot of flowers.
ஓகே, லாட் ஆஃப் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஒன்று லாட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா a lot of flowers. ஓகே, ஸோ இந்த ஏ போட்டுட்டு தான் நம்ம லாட் அப்படின்றத எழுதணும். வெறும் லாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. வேணும்னா லாட்ஸ் அப்படின்றது போடலாம். லாட்ஸ் போடும்போது வராது. A lot of flowers can be seen here. A lot of flowers can be seen here. ஸோ ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம், எத்தனை, நிறையா. ஸோ பாருங்கள், ரிலேட் பண்ணுறோம். A lot of flowers can be seen here. அவன் மிஸ்டர் செந்திலிடம் நிறைய பணம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. He owes a lot of money to Mr. செந்தில். அவன் நிறைய பணம் வாங்கியிருக்கான், திருப்ப கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு, நிறைய அமௌண்ட் அவன் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றோம். He owes a lot of money to Mr. செந்தில். இந்த ஆஃப் மட்டும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஈஸியாக இருக்கும். கடந்த ஆண்டு பல வீடுகள் கட்டப்பட்டன. கடந்த ஆண்டு பல வீடுகள் கட்டப்பட்டன. Lots of houses were built last year. Lots of houses were built last year. இல்லைனா a lot of houses were built last year அப்படியும் சொல்லலாம். ஸோ வீடுகள் கட்டப்பட்டன போன வருஷம், எவ்வளோ, நிறைய. அப்போ அதை ரிலேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து a lot houses அப்படின்னு சொல்ல மாட்டோம், இல்லைனா lots housesன்னு சொல்ல மாட்டோம். Lots of houses. ஆஃப் வந்து போடணும் அதை ரிலேட் பண்ணுறக்காக. இது ரெண்டையும் சேர்த்து பேசுறதுக்கு நடுவில் ஒரு வார்த்தை தேவைப்படுது, அதுதான் வந்து இந்த ஆஃப். ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ப்ரப்போசிஷன். கடந்த ஆண்டு எங்கள் கம்பெனியால் பல கார்கள் விற்கப்பட்டன. Lots of cars were sold by our company last year. Lots of cars were sold by our company last year. ஸோ கார்கள் விற்கப்பட்டன, எவ்வளோ, நிறையா. ஸோ இது ரெண்டையும் வந்து ரிலேட் பண்ணுறோம். லாட்ஸ், கார்ஸ். அப்போ எது வரணும், நடுவில் ஆஃப் அப்படின்றத போடுறோம். குழந்தைகளுக்கு நிறைய அன்பும் பாசமும் வேண்டும், அதாவது தேவைப்படும், அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் நான் இதை கொடுத்துருக்கேன். சில்ட்ரன் நீட் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். சில்ட்ரன் நீட் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். மரத்தின் மீது பல பறவைகள் இருந்தன. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு குவான்டிட்டியை வந்து மீன் பண்ணி நம்ம பேசிட்டு வரோம். a lot, a number of, lots of, அந்த மாதிரி. ஓகே, there were a number of birds on the tree. There were a number of birds on the tree. So a number of. ஓகே, there were number of birds ன்னு சொல்லாமல் there were a number of birds அப்படின்னா பல பறவைகள் இருந்தது, நிறைய கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா நிறையா இருக்கும், அந்த மாதிரி சொல்றது. இந்த செடிகள் பல மெல்லிய வேர்களை உண்டாக்கும். These plants produce a number of thin roots. These plants produce a number of thin roots. பல மாணவர்கள் செமினாரை அட்டெண்ட் செய்யவில்லை. A number of students didn't attend the seminar. நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு கிளாஸில் வந்து ஒரு 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து நம்ம சொல்கிறோம் எவ்வளோ பேர் அட்டென்ட் பண்ணல, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக தெரில, பட் நிறைய பேர் வந்து அட்டென்ட் பண்ணலை செமினாரை அப்படின்னு சொல்கிறோம். a number of students didn't attend the seminar. வேணா many அப்படிங்கிறது கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, many students didn't attend the seminar அப்படின்னு கூட சொல்லலாம். செமினாரை அட்டென்ட் செய்யாத மாணவர்களின் எண்ணிக்கை 30 ஆகும். இது வந்து என்ன அப்படின்னா அந்த நம்பர் எவ்வளவோ அதை கரெக்டாக எண்ணி கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். அப்போ வந்து a நம்பர்னு சொல்லாமல் the number. ஓகே, the number of students attended the seminar is 30. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த நம்பரை தான் மீன் பண்ணுறோம், அதனால இது சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணோம். 30 அப்படின்னா நிறையா தான், பட் அந்த நம்பரை தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, the number of students attended the seminar is 30. R30ன்னு சொல்லிடக்கூடாது, is 30. ஸோ ஏன்னா இந்த நம்பர் அப்படிங்கிறது இதை வந்து மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். நம்பர் 30ன்னு பார்த்தா நிறைய பேர், பட் அந்த நம்பரை மட்டும் எடுக்கிறனால அது சிங்குலராக நம்ம எடுத்துக்கணும். The number of students attended the seminar is 30. எனக்கு செய்ய ஓரிரு வேலைகள் உள்ளன, இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றது. ஸோ முடிச்சிட்டிங்களா அப்படின்னா இல்லை இன்னும் கொஞ்சம் அங்கங்கே சில வேலைகள் இருக்குது முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. I have a couple of things to do. I have a couple of things to do. இதே வந்து I have couple of things to do அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எனக்கு செய்யறதுக்கு 2 வேலை இருக்குது அப்படின்னு அர்த்தம். a couple of things அப்படின்னா ஒரு 2-3 வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஓகே, ஸோ couple of things அப்படின்னு சொன்னோம்னா 2 வேலை, a couple of thingsன்னு சொல்லும்போது ஒரு வேலை அந்த மாதிரி சொல்கிறது. ப்ராப்பராக வந்து 2ன்னு இல்லை, ஒரு 2-3 வேலை அப்படின்னு சொல்கிறக்கா a couple of things அப்படின்னு சொல்கிறோம்.
I have a couple of things to do. இன்னும் நான் செய்ய வேண்டியது ஒரு வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். எனக்கு கொஞ்சம் பணம் கடனாக கிடைக்குமா? Can I borrow a couple of bucks? Can I borrow a couple of bucks? ஸோ பக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது இன்ஃபார்மலாக நம்ம பேசும்போது நம்ம யூஸ் பண்ணுறது தான். இதை வந்து ஃபார்மலாக பேசும்போது கேன் ஐ பாரோ சம் மணி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்மலாக பேசும்போது இது வந்து இன்ஃபார்மலாக சொல்கிறது. கேன் ஐ பாரோ அ கப்புள் ஆஃப் பக்ஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட சேஞ்ச் இல்லை, என்கிட்ட சேஞ்ச் இல்லைங்க, கொஞ்சம் ஒரு ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறது. இல்லை $1 $2 அந்த மாதிரி ஆங்கிள் இது பேசும்போது இப்படி வரும். ஓகே, கேன் ஐ பாரோ அ கப்புள் ஆஃப் பக்ஸ். நான் அவளை இருமுறை பார்த்திருக்கிறேன். I have seen her couple of times before. I have seen her couple of times before. So a couple கிடையாது, couple of times, அதனால இருமுறை. நான் அவளை இருமுறை பார்த்திருக்கிறேன், அதாவது இப்போ சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் இருமுறை பார்த்திருக்கேன் முன்னாடியே அப்படின்னு சொல்கிறோம். I have seen her couple of times before. வேணா couple of timesன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணோம்னா கூட ஓகே தான். பெரும்பாலான சங்க உறுப்பினர்கள் அவருக்கு வாக்கு அளித்தனர். The majority of union members voted for him. The majority of union members voted for him. இன்டர்வியூ செய்யப்பட்ட பெரும்பாலானோர் ரேடியோவை காட்டிலும் டிவியை விரும்புகிறார்கள். The majority of people interviewed prefer TV to radio. Prefer TV to radio. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல மெஜாரிட்டி, ஸோ இந்த மாதிரி நம்பரெல்லாம் வந்து சொல்லும்போது நம்ம இதை கனெக்ட் பண்ணுறக்கு, ஸோ யார் மெஜாரிட்டி, யாரோட மெஜாரிட்டி, யூனியன் மெம்பர்ஸில் அதிகமானோர் அப்படின்னு சொல்கிறோம், மெஜாரிட்டி ஆனோர். ஸோ இதை கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஆஃப் அப்படின்றத சேர்த்திக்கிறோம். த மெஜாரிட்டி யூனியன் மெம்பர்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். த மெஜாரிட்டி ஆஃப் யூனியன் மெம்பர்ஸ், த மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இன்டர்வியூட். ஸோ இன்டர்வியூ வந்து ஒரு 1000 பேர்த்த பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சர்வே மாதிரி எடுக்கிறாங்க. உங்களுக்கு டிவி பிடிக்குமா ரேடியோ பிடிக்குமான்னு கேட்டுகிட்டே வராங்க, எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அதில் மெஜாரிட்டியானவங்க வந்து எங்களுக்கு டிவி தான் வசதியாக இருக்குது, அதை வந்து விஷுவலாக கேட்குறது மட்டும் இல்லாமல் விஷுவலாகவும் பார்க்கலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு இன்டர்வியூ பண்ணதில் மெஜாரிட்டியானவர்கள் பெரும்பாலானோர். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இன்டர்வியூட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் செட் பார்க்கலாம். இது வந்து இதோட யூசேஜ் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஒன்று வந்து ஜென்ரலாக பேசுகிறது, இன்னொன்று வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம மென்ஷன் பண்ணி பேசுகிறதாகவும் இருக்கலாம், இல்லை மைண்டில் வச்சு பேசுகிறதாகவும் இருக்கலாம். அதை நம்ம கான்வர்சேஷன் வச்சு தான் புரிஞ்சுக்க முடியும். அது என்னன்றதை பார்க்கலாம். அனைத்து கூடைப்பந்து வீரர்களும் உயரமானவர்கள். இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ்னால அவங்க டாலாக தான் இருப்பாங்க, நல்ல உயரமாக தான் இருப்பாங்க. ஜென்ரலாகவே நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். ஸோ இந்த ஷார்ட்டாக இருக்கவங்க அந்த மாதிரி பிளேயர்ஸ் அந்த கேம்க்கே போக மாட்டாங்க, அந்த ஸ்போர்ட்டுக்கு வந்து டெஃபினட்டாக டால் பிளேயர்ஸ், டால் பீப்புள் மட்டும்தான் பிளேயர்ஸாக போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோன்னு வச்சுக்கலாம். ஆல் பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் ஆர் டால். ஆல் பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் ஆர் டால். இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை கொடுத்துருக்கேன். ஸோ இதே வந்து அனைத்து கூடைப்பந்து வீரர்களும் உயரமானவர்கள் அப்படின்னு வரும்போது இதே இந்த இடத்துல ஆல் ஆஃப் த பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் ஆர் டால் அப்படின்னு வந்துருச்சுன்னு வைங்க. இது பாருங்க, ஆல் பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ், இது வந்து ஆல் ஆஃப் த பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் ஆர் டால் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்த வந்து நம்ம கை காமிச்சு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு குரூப்பை வந்து நம்ம கை காட்டி பேசிகிட்டு இருக்கோம் நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும். ஸோ ஆல் பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் ஆர் டால் அப்படின்னா ஜென்ரலாகவே பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் எல்லாருமே டாலாக தான் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல என்னென்னா ஒரு டீம் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அந்த டீமில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே ரொம்ப உயரமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசுகிறது. ஸோ ஆஃப் திஸ் டீம்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணோம்னாலும் பண்ணலைனாலும் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல கான்வர்சேஷன் வச்சு. ஸோ பார்த்தாலே தெரியுது எல்லாருமே உயரமாக இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி நம்ம கை காட்டி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அந்த டீம் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணாட்டியுமே நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஜென்ரல், இது வந்து ஸ்பெசிஃபிக். எப்போவுமே இந்த ஆல் ஆஃப் த அப்படின்னலாம் வந்துருச்சு அப்படின்னா, ஆஃப் சேர்ந்துருச்சுனாலே ஸ்பெசிஃபிக்காக ஒரு குரூப் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆல் ஆஃப் த பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் ஆஃப் திஸ் டீம் ஆர் டால். எல்லா குழந்தைகளுக்கும் கார்ட்டூன்ஸ் பிடிக்கும். ஆல் சில்ட்ரன் லவ் கார்ட்டூன்ஸ். ஆல் சில்ட்ரன் லவ்
cartoons. ஸோ குழந்தைங்கனாலே அவங்களுக்கு கார்ட்டூன்ஸ் பிடிக்கும், ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். இதே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, என் கிளாஸில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் கார்ட்டூன்ஸ் பிடிக்கும். All of the children in my class love cartoons. ஸோ இது என்னன்னா ஜென்ரலாகவே இந்த ஆல் ஆஃப் த அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கிறத வந்து இந்த பிளேஸ்லாம் அதிகமாக மென்ஷன் பண்ண மாட்டோம். அதுதான் ரீசன். ஓகே, ஸோ அதுதான் ரீசன் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் நான் காட்டிருக்கேன். சிலதில் வந்து நம்ம போட்டும் பேசுவோம், பட் ஜென்ரலாக இதோட டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஆல் சில்ட்ரன் லவ் கார்ட்டூன்ஸ், ஆல் ஆஃப் த சில்ட்ரன் லவ் கார்ட்டூன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு கிளாஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அந்த கிளாஸில் இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது பெரும்பாலும் இந்த இன் மை கிளாஸ் அப்படிங்கிறத ஹைட் பண்ணி பேசுவோம்னு சொல்ல வரேன். கிட்டத்தட்ட எல்லா பில்டிங்ஸும் சிமெண்ட்டை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. ஸோ நம்ம ஜென்ரலாகவே வந்துட்டு பில்டிங்ஸ் அப்படின்னாலே சிமெண்ட்டை வச்சு தான் கட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஆல்மோஸ்ட் ஆல் பில்டிங்ஸ் ஆர் பில்ட் வித் சிமெண்ட். ஆல்மோஸ்ட் all buildings are built with cement. கிட்டத்தட்ட எல்லா பில்டிங்ஸும் சிமெண்ட்டை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. Almost all of the buildings are built with cement. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் த பில்டிங்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஏரியாவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நாமளே வந்து ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோம், சுற்றி பார்த்துட்டு இருக்கோம், இந்த ஊரில் எல்லா பில்டிங்குமே இதை வச்சு தான் கட்டியிருக்காங்கல்ல, இதை பாறை வச்சு தான் கட்டியிருக்கிறாங்க, இந்த மாதிரி கல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, சிமெண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மாதிரி கல் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நம்ம பேசுவோம் இல்லைங்களா, எல்லா பில்டிங்கும் ஒரே மாதிரி இருக்குது பாரு, அந்த மாதிரி நம்ம பேசுகிறது தான் இது. ஓகே, ஸோ இது வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். இது பில்டிங்ஸ் அப்படின்னாலே சிமெண்ட்டில் தான் கட்டுவாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறது. இந்த ஆல் ஆஃப் த, அதாவது ஆல்னு கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த ஆஃப் அப்படின்றது சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னால குறிப்பிட்ட ஒரு ஏரியா இல்லை குறிப்பிட்ட ஒரு சொசைட்டி பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இன் திஸ் ஏரியா அப்படிங்கிறது சேர்த்து பேசுவாங்க அப்படின்னு கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கணும் இதையா. பெரும்பாலான ஸ்கூட்டர்ஸில் கிக் ஸ்டார்ட் இருக்கும். மோஸ்ட் ஸ்கூட்டர்ஸ் ஹேவ் அ கிக் ஸ்டார்ட். மோஸ்ட் ஸ்கூட்டர்ஸ் ஹேவ் அ கிக் ஸ்டார்ட். பெரும்பாலான ஸ்கூட்டர்ஸில் கிக் ஸ்டார்ட் இருக்கும். most of the scooters have a kickstart. பாருங்க, most scooters, இது வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னாலே கிக் ஸ்டார்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோடதுன்னு வச்சுக்கலாம். அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸ், அவங்க தயாரிக்கக்கூடிய எந்த ஒரு மாடலாக இருந்தாலும் கிக் ஸ்டார்ட்டும் அவங்க வச்சு தான் இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யூஸ்வலாகவே இருக்கும். ஜென்ரல் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்காக நான் இதை கொடுத்துருக்கேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஓகே, மோஸ்ட் ஸ்கூட்டர்ஸ் ஹேவ் அ கிக் ஸ்டார்ட், இது ஜென்ரலாக பேசுகிறது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட ஸ்கூட்டரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லிட்டு இருக்கோம், அவங்க தயாரிக்கிற எந்த மாடல் ஸ்கூட்டராக இருந்தாலும் அவங்க கிக் ஸ்டார்ட் இல்லாமல் அவங்க தயாரிக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகே, பெரும்பாலான ரெஸ்டாரண்ட்ஸ் தண்ணீருக்கு சார்ஜ் செய்வதில்லை. மோஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் டோன்ட் சார்ஜ் ஃபார் வாட்டர். Most restaurants don't charge for water. ஸோ இது வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். நம்ம வந்து ஜென்ரலாகவே சொல்கிறோம், ரெஸ்டாரண்ட்ஸ்னாலே தண்ணிக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, தண்ணி வந்து எப்போவுமே ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டு இல்லை அந்த மாதிரி சில பேர் வந்து சொல்கிறாங்க, இல்லை சில ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் வந்து தண்ணிக்குமே அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, பில்லை பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவங்க வந்து போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து சொல்கிறோம், பெரும்பாலான ரெஸ்டாரண்ட்ஸ் தண்ணீருக்கு சார்ஜ் செய்வதில்லை. அப்போ நம்ம வந்து சொல்கிறோம், இந்த ஏரியாவில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ், இல்லை நான் போன ரெஸ்டாரண்ட்ஸ், இல்லை நான் பார்த்த ரெஸ்டாரண்ட்ஸ் எதுவுமே தண்ணிக்கு சார்ஜ் பண்ணதே இல்லை அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட் ஆக்சுவலாக இது. ஓகே, ஸோ இது வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். அப்போ அவங்க வந்துட்டு இல்லை அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றப்ப நம்ம சொல்கிறோம், நாம் பார்த்ததில்ல அந்த ஸ்பெசிஃபிக்காக நம்ம இப்போ எத்தனை ரெஸ்டாரண்ட்ஸ் போட்டிருக்கோமோ அதை பற்றி மட்டுமே நம்ம சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ் டோன்ட் சார்ஜ் ஃபார் வாட்டர். ஸோ எங்கள் ஊரில் இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து சார்ஜே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறது. எங்கள் ஊரில் இருக்க ஹோட்டல்ஸ்லாம் வந்து குழந்தைகளுக்கு பால் கொடுத்தா கூட அந்த பாலுக்கு வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது தான் இது. ஓகே, ஸோ ஆஃப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு லெசன் வந்து ரொம்ப டீப்பாக இன்டென்ஸாக பார்த்தோம்னா புரியாது. நம்ம இது ப்ராக்டிஸ் பண்ண தான் எந்த இடத்துல இது போடணும் எந்த இடத்துல போடக்கூடாது அப்படின்னு தெரியும். இது வந்து ஜென்ரலாக என்னென்னா ரிலேட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரப்போசிஷன் தேவைப்படுது, அதுதான் வந்து இந்த ஆஃப். ஓகே, ஸோ நிச்சயமாக அப்படின்னு வரும்போது அஃப்கோர்ஸ். அஃப்கோர்ஸ், பெட்டில் இருந்து கீழே இறங்கு. கெட் அவுட் ஆஃப் பெட். Get out of bed.
ஸோ இப்போ வந்து இங்கேயும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதுக்கு நடுவில் இது யூஸ் பண்ணுறோம். ஸோ எதுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கெட் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். எதுலேருந்து? பெட்டிலிருந்து. ஸோ கெட் அவுட் பெட் அப்படின்னு சொன்னோம்னா பெட்டை வந்து வெளியில் போ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆஃப் சேர்த்தோம் அப்படின்னா தான் யார்கிட்டையும் வந்து பெட்டிலிருந்து கீழே இறங்குன்னு சொல்லிட்டு இருக்கோம்னு தெரியும். ஓகே, கெட் அவுட் ஆஃப் பெட். ஸோ கெட் டவுன் ஃப்ரம் த பெட்னு சொல்லோம்னா தாராளமாக அப்படியும் சொல்லலாம். இது ஒரு ஸ்டைல் இருக்குது, அதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். அதிலிருந்து விலகி விடு. கெட் ரிட் ஆஃப் தட், கெட் ரிட் ஆஃப் தட். ஸோ இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருக்குது, ஒரு ஹேபிட் இருக்குது, எத்தனை நாள் தான் இப்படியே இருப்ப, இல்லை வந்து நெயில் அவங்க பைட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த ஹேபிட்டை முதல்ல விடு நீயே, அந்த அங்கே போகிறத நிறுத்து, இல்லை அங்கே அந்த ஹேபிட்ஸ் ஏதாவது பற்றி பேசும்போது நம்ம சொல்லுவோம்ல, அதை முதல்ல விடு நீயே அப்படின்னு சொல்லும்போது கெட் ரிட் ஆஃப் தட், கெட் ரிட் ஆஃப் தட். இதெல்லாம் வந்து நம்ம தமிழோட மேட்ச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். இந்த மாதிரி வேர்ட்ஸ், சென்டென்சஸ், ஃப்ரேசஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஈஸியாக மனசில் நிற்கும். அவனிடமிருந்து விலகிவிடு, அவனிடமிருந்து விலகிவிடு. கெட் ரிட் ஆஃப் ஹிம், கெட் ரிட் ஆஃப் ஹிம். என் வண்டியில் பெட்ரோல் இல்லை, இல்லை என் வண்டியில் டீசல் இல்லை, ஃபியூயல் இல்லை, எது வேணாலும் சொல்லலாம். ஐ எம் அவுட் ஆஃப் கேஸ், ஐ எம் அவுட் ஆஃப் கேஸ், இல்லை ஐ எம் அவுட் ஆஃப் பெட்ரோல், ஐ எம் அவுட் ஆஃப் ஃபியூயல், எது வேணாலும் சொல்லலாம். பட் ஜென்ரலாக நம்ம சொல்கிறது வந்து ஐ எம் அவுட் ஆஃப் கேஸ். எனக்கு அது எரிச்சலாக இருக்கிறது. ஐ எம் சிக் ஆஃப் இட், ஐ எம் சிக் ஆஃப் இட். இது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு அழுத்து போச்சு, இல்லை வந்து சடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போ சொல்கிறது தான் அது. நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளை ரொம்பவுமே இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்குது, நம்ம எவ்வளவோ அதை வந்து சரி பண்ண நினைக்கிறோம், ஆனால் அது திருப்பி திருப்பி இப்படியே நடந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ எனக்கு இதை நினச்சாலே தலைவலிக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறது அது. ஐ எம் சிக் ஆஃப் இட். ஸோ ஐ எம் சிக். ஸோ ஐ எம் சிக் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம் வந்துடும். இது வந்து என்னென்னா ஐ எம் சிக் ஆஃப் இட் அப்படின்னா எனக்கு அதை நினச்சாலே எனக்கு டென்ஷன் ஆகுது, எரிச்சலாக இருக்குது, இரிட்டேட் ஆகுது, அனாயிங்காக இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறது. ஐ எம் சிக் எதனால? ஆஃப் இட். ஸோ ஐ எம் சிக் இட்னு சொல்ல மாட்டோம், சிக் ஆஃப் இட். இதையும் ரிலேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய வேர்டு தான் வந்து ஆஃப். நான் அதில் உறுதியாக இருக்கிறேன். ஐ எம் ஷுர் ஆஃப் இட், ஐ எம் ஷுர் ஆஃப் இட், ஐ எம் ஷுர். எதை நினச்சி? இதை இட் அப்படின்ற ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி. ஸோ இதையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆஃப் யூஸ் பண்ணுறோம். ஐ எம் ஷுர் இட் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஐ எம் ஷுர் ஆஃப் இட். என்னை போக விடு. லெட் கோ ஆஃப் மீ, லெட் கோ ஆஃப் மீ. லெட் மீ கோ அப்படின்றது ஒன்று இருக்குது, அதுவும் வந்து தமிழில் பார்த்தோம் அப்படின்னா என்னை போக விடுதான். அது வந்து என்ன அப்படின்னா லெட் மீ கோ அப்படின்னா என்னை போக விடு, என்னை அலோவ் பண்ணுங்க, எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது நல்லா ஞாபகம் வச்சிட்டோம்னா தான் ஈஸியாக இருக்கும். லெட் மீ கோ அப்படின்னா வந்து என்னென்னா ஒருத்தங்கிட்ட நம்ம வந்து எனக்கு என்னை அலோவ் பண்ணுங்க, எனக்கு பெர்மிஷன் கொடுங்க நான் அங்கே போகிறக்கு, அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, இதே வந்து லெட் கோ ஆஃப் மீ அப்படின்னா என்னென்னா என்னை கையை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். யாரோ ஒருத்தவங்க நம்ம கையை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா என்னை போக விடு, என்னை ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பிடிக்காத அப்படின்ற மாதிரி அது பெர்மிஷன் கேட்கறது. இது வந்து என்னென்னா என்னை ஃபோர்ஸ் பண்ணாத, என்னை போக விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஓகே, லெட் கோ ஆஃப் மீ. அதே மாதிரி லெட் கோ ஆஃப் ஹிம், லெட் கோ ஆஃப் ஹர், அந்த மாதிரிலாம் சொல்லலாம். இதில் தலையிடாதே அப்படின்னா ஸ்டே அவுட் ஆஃப் இட். ஸோ டோன்ட் இன்டர்ஃபியர் இன் திஸ் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். இன்னொன்று வந்து ஸ்டே அவுட் ஆஃப் இட், ஸ்டே அவுட் ஆஃப் இட். அதாவது என்னென்னா இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, தள்ளிடு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், அந்த மாதிரி சொல்கிறது. டோன்ட் இன்டர்ஃபியர் இன் இட் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். இதுவும் இன்னொரு ஸ்டைல், ஸ்டே அவுட் ஆஃப் இட். இங்கிருந்து வெளியே போ. கெட் அவுட் ஆஃப் ஹியர், கெட் அவுட் ஆஃப் ஹியர். எனக்கு அது தெரியும். ஐ எம் அவேர் ஆஃப் இட். ஐ நோ தட் அப்படின்னும் சொல்லலாம், ஐ எம் அவேர் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் அவேர் ஆஃப் இட். எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா ஐ எம் அவுட் ஆஃப் டைம், ஐ எம் அவுட் ஆஃப் டைம். எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லை அந்த மாதிரி சொல்கிறது. எனக்கு கொடுத்த கெடு முடியுது, அந்த மாதிரிலாம் சொல்கிறது. நான் அதனால் டயர்டாக இருக்கிறேன். இதுவும் வந்து அதே மாதிரி தான். டயர்டு இன் த சென்ஸ் நிஜமாலுமே டயர்டாக இருக்கிறது, அதையும் சொல்லிக்கலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அழுத்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அது வந்து செஞ்சு சொல்லி என்னாலேயே வந்து அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியல அப்படின்ற மாதிரி. ஐ எம் சிக் ஆஃப் இட் மாதிரி தான் இதுவும். ஓகே, ஐ எம் டயர்ட் ஆஃப் இட், ஐ எம் டயர்ட் ஆஃப் இட்.
எனக்கு அது எல்லாம் வேண்டும். எனக்கு அது எல்லாம் வேண்டும். I need all of it. I need all of it. ஸோ இப்போ வந்துட்டு ஐ நீட் தட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எனக்கு அது வேணும். ஐ நீட் ஆல் ஆஃப் இட் அப்படின்னா அதில் இருக்கிறது எல்லாமே எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்றது. நான் கொஞ்சம் பிஸி அப்படின்னா ஐம் கைண்ட் ஆஃப் பிஸி. ஐம் கைண்ட் ஆஃப் பிஸி. இது வந்து கொஞ்சம் பிஸி அப்படின்னா லிட்டில் அந்த இது கிடையாது. இது வந்து என்னன்னா கிட்டத்தட்ட பிஸி மாதிரி தாங்க அப்படின்னலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ப்ராப்பராக வந்து பிஸி அப்படின்னும் கிடையாது. இது வந்து ஆல்மோஸ்ட் ஓகே, கொஞ்சம் வேலை இருக்குது, அங்கங்கன்னு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஐம் கைண்ட் ஆஃப் பிஸி. ஐம் பிஸி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பக்காவாக சொல்கிறது. நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து என்ன கிட்டத்தட்ட பிஸி அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே, அது சொல்லும்போது ஐம் கைண்ட் ஆஃப் பிஸி. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் அப்படிங்கிறது அது வந்து எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து சொல்வோம் இல்லைங்களா, ஒரு மாதிரி இருக்குது, ஆமாம் எனக்கு அவனை பிடிக்கும் தான், பிடிக்காம இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதாவது நாமளே வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருப்போம். அப்போல்லாம் வந்து இந்த கைண்ட் ஆஃப் அப்படின்றத வச்சு நம்ம பேசலாம். நான் அவனை நினைத்து பெருமைப்படுகிறேன். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் ஹிம். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் ஹிம். ஸோ ஐ எம் ப்ரவுட். ஸோ யாரை நினச்சி? அவனை நினச்சி. ஸோ இதையும் ரிலேட் பண்ணுறதுக்காக நம்ம ஆஃப் யூஸ் பண்ணுறோம். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் ஹிம். என் நண்பர்களில் ஒருவர். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டுன்னு சொல்லிடக்கூடாது. எப்பவுமே இந்த ஒன் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து நம்ம எஸ் அப்படின்றத சேர்த்து தான் ப்ளூரலில் தான் பேசணும். ஓகே, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், டூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த நம்பர் சொல்லும்போது நிறைய பேர் இருந்தால் தான் நம்ம வந்து பிக்கே பண்ண முடியும். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது தப்பு. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் ஒன் ஆஃப் மை புக்ஸ், ஒன் ஆஃப் மை கார்ஸ், ஒன் ஆஃப் மை ஹவுசஸ் எப்படி சொன்னாலும் அந்த ப்ளூரல் ஃபார்மில் தான் இந்த எண்ட் வேர்டு இருக்கணும். ஓகே, அந்த எந்த நவுன் சொல்கிறோமோ அது வந்து ப்ளூரலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா ஆல்ரெடி ஃப்ரெண்டே ஒருத்தங்க தான். அதில் எப்படி நம்ம ஒருத்தங்களை சூஸ் பண்ண, நிறைய பேர் இருந்தால் தானே ஒருத்தங்களை சூஸ் பண்ண முடியும். அதுதான் அந்த ஆங்கிள். என் பொருட்களை பார்த்து கொள்ளுங்கள். டேக் கேர் ஆஃப் மை திங்ஸ். டேக் கேர் மை திங்ஸ் இல்லை, டேக் கேர் ஆஃப் மை திங்ஸ். இதில் சிலவற்றை ட்ரை செய்யுங்கள். ட்ரை சம் ஆஃப் தீஸ். ட்ரை சம் ஆஃப் தீஸ். இது வந்து யூஸ்வலாக இந்த ஷாப்ஸ்லலாம் போனோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு துணி கடைக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நம்ம ஒரு ஸ்வீட் ஸ்டால்க்கே போகிறோம் அப்படின்னா எதை வாங்குறதுன்னு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நாங்கள் இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி தான் அது. ஓகே, ட்ரை சம் ஆஃப் தீஸ். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுங்க, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்குங்க, அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, ட்ரை சம் ஆஃப் தீஸ். அவனிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். பி கேர்ஃபுல் ஆஃப் ஹிம். பி கேர்ஃபுல் ஆஃப் ஹிம். அங்கிருந்து வெளியே வா. கம் அவுட் ஆஃப் தேர். கம் அவுட் ஆஃப் தேர். நான் உங்கள் எல்லோரையும் விரும்புகிறேன். ஐ லவ் ஆல் ஆஃப் யூ. ஐ லவ் ஆல் ஆஃப் யூ. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சொல்கிறோம். எனக்கு உங்கள் எல்லாத்தையுமே பிடிக்கும், நான் எல்லாத்தையுமே விரும்புகிறேன் அப்படின்னா ஐ லவ் ஆல் ஆஃப் யூ. நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐ ஹாவ் ஹர்ட் ஆஃப் யூ. ஐ ஹாவ் ஹர்ட் அபவுட் யூன்னு சொல்லாமான்னு தாராளமாக சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். ஐ ஹாவ் ஹர்ட் ஆஃப் யூ. கண்களில் படாமல் வை. கீப் அவுட் ஆஃப் சைட். கீப் அவுட் ஆஃப் சைட். இதெல்லாம் வந்து பை ஹார்ட் பண்ணிக்கணும். எங்களில் யாரும் பார்க்கவில்லை. none of us saw it. none of us saw it. இதில் ஒன்றை எடு. take one of these. take one of these. so these அப்படின்னா வந்து அது பன்மையில் இருக்கு, plural. ஸோ இதில் வந்து take one of these. take one of this இல்லை, take one of these. பல இருந்ததுனா தான் அதில் ஒன்றை சூஸ் பண்ண முடியும். நம்மிடம் இருந்த பால் தீர்ந்து விட்டது, இல்லை பால் தீர்ந்து போச்சு, அந்த மாதிரி சொல்லும்போது we are out of milk. we are out of milk. சிம்பிளாக we don't have milk அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். இன்னொன்று வந்து we are out of milk. மேபி வந்து பார்க்கலாம், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு குக்கரி காம்படிஷனில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு மில்க் வச்சு தான் ஏதோ ஒரு டிஷ் செஞ்சிட்ருக்கோம். திடீர்னு வந்து நம்ம சமைக்க நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். அது எதனாலையோ வந்து நம்ம பால் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம இது யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும்.
ஸோ வி ஆர் அவுட் ஆஃப் மில்க் அப்படின்னா நம்ம இருந்த மில்க் எல்லாமே நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. வி ஆர் அவுட் ஆஃப் மில்க். நீங்கள் எங்களில் ஒருவர். யூ ஆர் ஒன் ஆஃப் அஸ். யூ ஆர் ஒன் ஆஃப் அஸ். நாங்கள் எல்லோரும் பிஸியாக இருக்கிறோம். ஆல் ஆஃப் அஸ் ஆர் பிஸி. ஆல் ஆஃப் அஸ் ஆர் பிஸி. ஆல் ஆர் பிஸி அப்படின்னா எல்லோரும் பிஸியாக இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஆயிரும். இது வந்து எல்லாரும் பிஸியாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஆல் ஆர் பிஸி. ஆல் ஆஃப் அஸ் ஆர் பிஸி அப்படின்னா ஒவ்வொருத்தருமே நாங்கள் எல்லாருமே எங்களுக்குன்னு இருக்கிற வேலை இருக்குது, நாங்கள் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்ருக்கோம், ரொம்ப பிஸியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது. நாங்கள் எல்லோரும் எழுந்து நின்றோம். ஆல் ஆஃப் அஸ் ஸ்டுட் அப். ஆல் ஆஃப் அஸ் ஸ்டுட் அப். என் ரூமிலிருந்து வெளியே போ. கெட் அவுட் ஆஃப் மை ரூம். கெட் அவுட் ஆஃப் மை ரூம். அதில் பாதியை எனக்கு கொடு. கிவ் மீ half of it. half of it. ஓகே, கிவ் மீ half of it. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். I had a lot of fun. I had a lot of fun. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு எங்கேயாவது ஒரு பிக்னிக்கோ அங்கேயோ போயிருக்கோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோன்னு சொல்கிறதுக்கு இது சொல்கிறது. நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னா என்ஜாய் பண்ணினேன், ஜாலியாக அங்கே இங்கே எல்லா ரைட்லேயும் விளையாடினேன், அந்த ஸ்விங்கில் போனேன், இங்கே போனேன், இந்த ரைடு ஏறினேன், அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன். நான் அவனை கொஞ்சம் மிஸ் செய்கிறேன். ஸோ இப்போ வந்து யாராவது நம்மக்கிட்ட கேட்குறாங்க, ஒருத்தர் வந்து நம்ம ஃப்ரெண்ட் அவங்க வந்து வெளியூர் போயிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நீ என்ன அவனை மிஸ் செய்கிறியா அப்படின்னா அப்படின்னு தான் நினைக்கிறேன். நமக்கே வந்து தெளிவாக தெரியல, ஆமானும் சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து ஐ கைண்ட் ஆஃப் மிஸ் ஹிம். ஐ கைண்ட் ஆஃப் மிஸ் ஹிம். ஐ மிஸ் ஹிம் அப்படின்னா வந்து பர்ஃபெக்டாக ஆமாம் நான் அவனை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து என்ன, ஐ கைண்ட் ஆஃப் மிஸ் ஹிம் அப்படின்னா அப்படிதான் நினைக்கிறேன், என்னமோ மாதிரி இருக்குது. நம்ம இது சொல்கிறது உண்டு. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் எங்கேயாவது வெளியூர் போயிட்டாங்க, இல்லை நம்ம கூட இருந்தவங்க வந்து வேற எங்கேயாவது ட்ராவல் பண்ணியிருக்காங்க, நம்ம அவங்கள மிஸ் பண்ணும்போது அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு, அவன் இல்லாமல் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது கைண்ட் ஆஃப். ஐ கைண்ட் ஆஃப் மிஸ் ஹிம். எனக்கு அது என்னமோ பிடித்தது அப்படின்னு சொல்லுது. ஐ கைண்ட் ஆஃப் லைக்ட் இட். ஐ கைண்ட் ஆஃப் லைக்ட் இட். எனக்கு என்னமோ அது பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. எனக்கு அவர்கள் அனைவரையும் பிடிக்கும். ஐ லைக் ஆல் ஆஃப் தெம். ஐ லைக் ஆல் ஆஃப் தெம். இதே வந்து பொருட்கள் கூட நம்ம இதை சொல்லலாம். எனக்கு அவை அனைத்தும் பிடித்தது அப்படின்னு, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஐ லைக் ஆல் ஆஃப் தெம். என்னிடம் பணம் தீர்ந்து விட்டது. ஐ ரேன் அவுட் ஆஃப் மணி. ஐ ரேன் அவுட் ஆஃப் மணி. ஸோ இது வந்து நம்ம நேற்று வந்து நான் ஷாப்பிங் போயிருந்தேன், எல்லாம் வாங்கி வாங்கி என்கிட்ட வந்து பணமே இல்லாமல் போயிடுச்சு. கடைசியாக அந்த ஷாப்புக்கு போன உடனே வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் அந்த டைம் என்கிட்ட இருந்த பணம் எல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ரேன் அவுட் ஆஃப் மணி. அவள் தன் பாட்டியை பார்த்து கொண்டாள். She took care of her grandmother. She took care of her grandmother. எனக்கு நாய்கள் கண்டால் பயம். நாய்கள் என்றால் பயம் அந்த மாதிரி சொல்றேன். I am scared of dogs. I am scared of dogs. எப்பவுமே வந்து I am scared எதை பார்த்து, நாய்களை பார்த்து. I am scared of dogs. I am scared of cats. I am scared of cats. அந்த மாதிரி lizards. I am scared of lizards. அந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். ஸோ ஆஃப் சேர்த்து தான் பேசணும். நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஹாப்பி. ஆல் ஆர் ஹாப்பி அப்படின்னு சொல்லும்போது நாம் வந்து இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நமக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு, வேற ஒருத்தங்கிட்ட நம்ம இவங்க 10 பேர் எப்படி இருக்காங்கன்னு சொல்றதுக்கு வந்து ஆல் ஆர் ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதே வந்து நாங்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளையும் சேர்த்திட்டு சொல்றோம். அப்போ வந்து ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஹாப்பி அப்படின்னு சொன்னோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஆல் ஆர் ஹாப்பி அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு இதை அரேஞ்ச் பண்ண நம்ம மாதிரியும் வந்திருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ஆல் ஆர் ஹாப்பி, என்ன எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து என்னன்னா நாங்கள் எல்லோருமே சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஹாப்பி. இது வந்து நம்மளையும் சேர்த்திட்டு பேசுறது. என் வீட்டில இருந்து வெளியே போ. கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். என் கண்ணு முன்னாடி வராத. கெட் அவுட் ஆஃப் மை சைட். கெட் அவுட் ஆஃப் மை சைட். என் கண்ணு முன்னாடி நிற்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது கெட் அவுட் ஆஃப் மை சைட். எனக்கு இருவரையும் தெரியும். ஐ நோ போத் ஆஃப் தெம்.
ஐ நோ போத் ஆஃப் தெம். ஐ நோ போத் ஆஃப், போத் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், பட் இருந்தாலும் எப்பவுமே ஆஃப் தெம் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறது பெட்டர். ஐ நோ போத் ஆஃப் தெம். அவங்க ரெண்டு பேரையுமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது. எனக்கு ஒரு கப் டீ வேண்டும். ஐ வாண்ட் அ கப் ஆஃப் டீ. ஐ வாண்ட் அ கப் ஆஃப் டீ. எனக்கு அது இன்னும் வேண்டும் அப்படின்னா ஐ வாண்ட் மோர் ஆஃப் தட். ஐ வாண்ட் மோர் ஆஃப் தட். ஓகே, ஐ வாண்ட் மோர் ஆஃப் தட். ஸோ இது வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஏதாவது ஒரு டிஷ் வந்து நம்ம ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்கோம், இல்லை எங்கேயாவது போயிருக்கோம். அப்போ வந்து நம்ம சாப்பிட்டு என்ன வேணும், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அது சூஸ் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு இது வந்து இன்னும் வேணும் அப்படின்னு நம்ம கை காட்டுறோம்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து ஐ வாண்ட் மோர் ஆஃப் தட். ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோம், இன்னுமே எக்ஸ்ட்ராவாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறது. நான் ஊரில் இல்லை. ஐ வாஸ் அவுட் ஆஃப் டவுன். இது வந்து பாஸ்ட் டென்ஸ் தான். ஓகே, நான் ஊரில் இல்லை. ஐ வாஸ் அவுட் ஆஃப் டவுன். வேணா நான் நேற்று ஊரில் இல்லைன்னு சொல்லும்போது ஐ வாஸ் அவுட் ஆஃப் டவுன் எஸ்டர்டே. அவர் ஊரில் இல்லை, இதுவும் வந்து பாஸ்ட் டென்ஸ் தான். எஸ்டர்டேன்னு நான் வச்சுக்கலாம். அவர் நேற்று ஊரில் இல்லை அப்படின்னா he was out of station yesterday. எப்படி வேணாலும் சொல்லலாம். அவுட் ஆஃப் டவுன், அவுட் ஆஃப் ஸ்டேஷன், எது வேணாலும் சொல்லலாம். நான் வெயிட் செய்து இரிட்டேட் ஆகிவிட்டேன். ஐம் சிக் ஆஃப் வெயிட்டிங். ஐம் சிக் ஆஃப் வெயிட்டிங். ஸோ இதே வந்து இப்போது நம்ம ஃப்ரெண்டோ இல்லை வேறு யாராவது ஒருத்தங்களுக்காக டெய்லி நம்ம வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ராப்பராக அவங்க வந்து பங்க்சுவலாகவே வரமாட்டேங்கிறாங்க, நம்ம முன்னாடி கிளம்பி வந்துடுறோம், அவங்களால எப்பவுமே நம்ம லேட்டாக போய் சேர்றோம் அப்படின்னா வெயிட் பண்ணி எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது ஐம் டயர்ட் ஆஃப் வெயிட்டிங், ஐம் சிக் ஆஃப் வெயிட்டிங் அந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். நான் உன்னை நினைத்து கொண்டு இருந்தேன். ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் யூ. ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் யூ. ஸோ இதே வந்துட்டு நான் உன்னை பற்றி நினைத்து கொண்டு இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் திங்கிங் அபவுட் யூ. இதற்கு கட்டணம் இல்லை அப்படின்னா இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இல்லைன்னா ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், எது வேணாலும் சொல்லலாம். இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். நாம் யாரும் போக வேண்டியதில்லை. none of us has to go. none of us has to go. அவனே போய் எல்லா வேலையும் முடிச்சிட்டான், நம்மள யாருமே போகணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை அந்த மாதிரி சொல்றது. none of us has to go. ஸோ none of us இது வந்து சிங்குலர், அதனால தான் வந்து has to யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்மள் ஒருவர் போகணும். நம்மள் ஒருவர் போகணும். one of us has to go. ஸோ none அப்படின்னாலும் சிங்குலர் தான், one அப்படின்னு வந்தாலும் சிங்குலர் தான், அதனால தான் has to யூஸ் பண்ணுறோம். ஓகே, none of us has to go. one of us has to go. நீங்கள் இனிமையாக நடந்து கொண்டீர்கள். தட்ஸ் ஸ்வீட் ஆஃப் யூ. தட்ஸ் ஸ்வீட் ஆஃப் யூ. இது வந்து என்ன அப்படின்னா நம்ம கிட்ட யார் எப்படி நடந்துக்கிறாங்க, இல்லை பேசுகிறாங்க, இல்லை ஏதாவது வந்து ரிப்ளை பண்ணுறாங்க, அந்த மாதிரியெல்லாம் வரும்போது ரொம்ப வந்து பொலைட்டாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா தட்ஸ் ஸ்வீட் ஆஃப் யூ அப்படின்னு நம்ம சொல்கிறது. தேங்க்யூ, தட்ஸ் ஸ்வீட் ஆஃப் யூ. இதே வந்து ரொம்ப வந்து தன்மையோடு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா தட்ஸ் ஸோ கைண்ட் ஆஃப் யூ. தட்ஸ் ஸோ நைஸ் ஆஃப் யூ. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசுகிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு நம்மளுக்கு தாகம் எடுக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம், நமக்கு வந்து இப்போ ஷாப்புக்கே போயிருக்கோம், ஏதாவது வாங்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எதுவும் வந்து குடிக்கிறதுக்கு இல்லைன்னு நம்ம எப்படிடா கேட்குறது அப்படின்னு இருக்கோம். அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு வந்து தண்ணி கொடுக்குறாங்க. என்னங்க ரொம்ப தாகமாக இருக்கும் போல இருக்குது, இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா ஓ தட்ஸ் ஸோ நைஸ் ஆஃப் யூ. தட்ஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. தட்ஸ் ஸோ கைண்ட் ஆஃப் யூ. இந்த மாதிரியெல்லாம் நம்ம தேங்க்யூ சொல்லலாம். ஓகே, அவர்கள் என்னை கிண்டல் செய்தார்கள். they made fun of me. they made fun. யாரை பற்றி? என்னை பற்றி. ஸோ ரிலேட் பண்ணுறோம். they made fun of me. நாங்கள் ஆபத்தில் இல்லை. we are out of danger. we are out of danger. ஸோ நாங்கள் ஆபத்தில் இல்லை, இல்லைன்னா நாம ஆபத்தில் இல்லை, எப்படி வேணாலும் இதை எடுத்துக்கலாம். we are out of danger. ஸோ இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், இல்லை ஒரு ட்ரெக்கிங்கே போயிருக்கோம், ஒரு டேஞ்சரான ஒரு ஜோனில் வந்து சிக்கிட்டோம். ஸோ எப்படியாவது வந்து இன்னைக்கு நம்ம க்ராஸ் பண்ணிடணும், இன்னைக்கு நைட்டுக்குள்ளார நம்ம அங்கே போய் சேர்ந்துடணும் அப்படிலாம் சொல்கிறோன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம வேக வேகமாக நடந்துட்டு வரோம். அப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு வந்த உடனே அப்போ நம்மளோட கைடு வந்து சொல்கிறாரு இப்போ பிரச்சனை கிடையாது, நம்ம அந்த டேஞ்சர் ஜோன்லேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா we are out of danger. ஸோ சரியான நேரத்துக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறது. இது எப்படி வேணாலும் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இது எதை கொண்டு செய்யப்பட்டுள்ளது? வாட்ஸ் திஸ் மேட் ஆஃப்? ஸோ வாட் இஸ் திஸ் மேட் ஆஃப் அப்படிங்கிறத ஷார்ட்டாக வாட்ஸ் திஸ் மேட் ஆஃப்.
ஸோ வாட்ஸ் திஸ் மேடோட நிறுத்தக்கூடாது, ஆஃப் கண்டிப்பாக போடணும். ஸோ வாட் இஸ் திஸ் மேட் ஆஃப், அதை ஷார்ட்டாக வாட்ஸ் திஸ் மேட் ஆஃப். இது இரும்பை கொண்டு செய்யப்பட்டுள்ளது. திஸ் இஸ் மேட் ஆஃப் அயர்ன். திஸ் இஸ் மேட் ஆஃப் அயர்ன். இரண்டு பேரும் அமைதியாக இருங்கள். both of you be quiet. both of you be quiet. எனக்கு நிறைய பாடல்கள் தெரியும். I know lots of songs. I know a number of songs. அப்படி கூட சொல்லலாம். ஸோ எனக்கு பல பாடல்கள் தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு I know lots of songs சொல்லலாம், இல்லைன்னா I know a number of songs அப்படியும் சொல்லலாம். இல்லை அப்படின்னா சிம்பிளா many யூஸ் பண்ணணும்னா ஆஃப் எல்லாம் வேண்டாம். I know many songs. ஸோ many யூஸ் பண்ணது ஆஃப் தேவை கிடையாது இந்த இடத்துல. அவள் மீது அவன் பொறாமைப்பட்டான். அவள் மீது அவன் பொறாமைப்பட்டான். He was jealous of her. He was jealous of her. இது என் போன பர்த்டே பார்ட்டியில் எடுத்த ஒரு போட்டோ. This is a picture of my last birthday party. This is a picture of my last birthday party. அது ஒரு கேக் துண்டு. அது ஒரு கேக் துண்டு. It's a piece of cake. It's a piece of cake. அது செய்வது ரொம்ப சுலபம். Doing that would be a piece of cake. Doing that would be a piece of cake. So a piece of cake லிட்டரலாக சொல்லும்போது ஒரு கேக் துண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதே வந்துட்டு doing that would be a piece of cake, going there would be a piece of cake அப்படின்னு சொன்னோம்னா அதாவது கேக்கை சாப்பிட்றது போல ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ கேக் சாப்பிட்ற மாதிரி அது வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது. டூயிங் தட், கோயிங் தேர், சீயிங் ஹிம், மீட்டிங் ஹிம், டாக்கிங் டு ஹிம், அந்த மாதிரியெல்லாம். இது நேர விரயம் அப்படின்னா திஸ் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். திஸ் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு, டைமு தான் வேஸ்ட்டாக போகுது இதெல்லாம் பண்ணும்போது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ வந்து திஸ் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். எங்களில் பலர் கோபமாக இருந்தோம். Many of us were angry. Many of us were angry. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு many were angry அப்படின்னு சொன்னோம்னா பல பேர் கோபமாக இருந்தாங்க. இது வந்து என்னன்னா எங்களில் பல பேர் கோபமாக இருந்தாங்க. ஸோ ரிலேட் பண்ணுறோம், எங்களில் எத்தனை பேர், பல பேர். ஸோ இதையும் ரிலேட் பண்ணுறோம். ஸோ மெனி ஆஃப் அஸ் வேர் ஆங்க்ரி. ஸோ இதே வந்துட்டு மெனி வேர் ஆங்க்ரி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பல பேர் கோவமாக இருந்தாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து என்னன்னா எங்கள் பல பேர் கோவமாக இருந்தாங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. மெனி ஆஃப் அஸ் வேர் ஆங்க்ரி. அவர்களில் ஒருவர் பொய் சொல்கிறார். அவர்களில் ஒருவர் பொய் சொல்கிறார். ஒன் ஆஃப் தெம் இஸ் லைங். ஒன் ஆஃப் தெம் இஸ் லைங். ஸோ இந்த இடத்துல இஸ்க்கான ரீசன் என்னன்னா இந்த இடத்துல ஒன் இதை தான் கன்சிடர் பண்ணுறோம். இது சிங்குலர், அதனால தான் இஸ் யூஸ் பண்ணுறோம், தெம்ம கிடையாது. ஒன் ஆஃப் தெம் இஸ் லைங். ஓகே, ஸோ இந்த ஆஃபோடது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் கிடையாது, ரிலேட் பண்ணுறோம். ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயத்த ரிலேட் பண்ணுறதுக்காக நடுவில் ஆஃப் போட்டு தான் பேசணும். இதெல்லாம் நிறைய சென்டென்சஸ் பார்க்கும்போது தான் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா தமிழில் வந்து பெரும்பாலும் இதுக்கான சென்டென்சஸ் வந்து எக்ஸாக்டாக இது வந்து மேட்சே ஆகாது, அதனால தான். இப்போ செகண்ட் செட்டில் நம்ம வந்துட்டு அன்லெஸ், அன்டில், அன்லெஸ் அண்ட் அன்டில் பற்றி பார்க்கலாம். அதாவது அன்லெஸ் ஒரு சென்டென்ஸில் எப்படி போடுறது, அன்டில் எப்படி யூஸ் பண்ணுறது, அன்லெஸ் அண்ட் அன்டில் அப்படின்றது சேர்த்து எப்படி ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்லெஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ தமிழில் வந்து வேர்ப் கூட ஒழிய, வேர்ப் ப்ளஸ் இல்லை என்றால், வேர்ப் ப்ளஸ் இல்லாவிட்டால், இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அன்லெஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். நம்ம வந்து இதோட கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொல்லாமல் நீ நகராதே, சரிங்களா? நான் சொல்லாமல் நீ நகராத, இது எப்படி வேணாலும் சொல்லுவோம். நான் சொல்லாமல் நீ நகராத, நான் சொல்லலைன்னா நீ நகராத, நான் சொல்லாவிட்டால் நீ நகராதே, நான் சொல்லவில்லை என்றால் நீ நகராதே, இது எப்படி வேணாலும் சொல்லுவோம். இல்லை அப்படின்னா நான் சொன்னாலொழிய நீ நகராதே, இப்படியும் சொல்லுவோம். ஸோ எப்படி சொன்னாலும் சென்டென்ஸ் வந்து இதுதான், இதை நல்லா நான் வச்சுக்கணும். டோன்ட் மூவ் அன்லெஸ் ஐ டெல் யூ. டோன்ட் மூவ் அன்லெஸ் ஐ டெல் யூ. ஸோ இப்போ வந்துட்டு நான் சொல்லாமல் அப்படின்னு இருக்கே, இந்த இடத்துல ஏன் வந்து ஐ டெல் யூ அப்படின்னா அன்லெஸ்ங்கிறது ஆல்ரெடி நெகட்டிவ் தான் இண்டிகேட் பண்ணுது, அதனால அது கூட வரதை மறுபடியும் ஒரு நெகட்டிவ் எழுத மாட்டோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம நெவரில் படித்தோம் இல்லைங்களா, அதே ரூல் தான் இங்கேயும் அப்ளை பண்ணுறோம். ஸோ ரெண்டு நெகட்டிவ்ஸை சேர்த்து எழுத மாட்டோம். ஸோ அன்லெஸ் ஐ டெல் யூ அப்படின்னாலே வந்து நான் சொல்லாமல், நான் சொல்லவில்லை என்றால், அதுதான் அதோட அர்த்தம். ஓகே,
ஸோ இப்போ வேணும்னா நம்ம இந்த யூ வந்து இங்கேயும் போடலாம். யூ டோன்ட் மூவ் அன்லெஸ் ஐ டெல் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். டோன்ட் மூவ் அன்லெஸ் ஐ டெல் யூ, இந்த யூ வந்து எப்படி போட்டோம்னாலும் மீனிங் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த அன்லெஸ் நான் முன்னாடி பக்கம் போட்டு எழுதலாமா அப்படின்னா தாராளமாக எழுதலாம். அன்லெஸ் ஐ டெல் யூ டோன்ட் மூவ் அப்படியும் சொல்லலாம். அப்போ என்ன பண்ணணும்னா அன்லெஸ் ஐ டெல் யூ கமா டோன்ட் மூவ் அப்படி எழுதணும். ஓகே, ஒரு கமா போட்டு தான் எழுதணும். ஸோ இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, ட்ரை செய்யாவிட்டால் உனக்கு ஒருபோதும் தெரியாது. அதாவது நம்ம இப்போ யார்கிட்டயாவது வந்து ஏதாவது ஒரு வேலையை சொல்கிறோம் அப்படின்னா அவங்க செய்ய மாட்டேன் அப்படின்னா உனக்கு அந்த நாலேஜே இருக்காது. நீ அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ண, அப்போ தான் உன்னால் முடியுமா முடியாதா அதை பற்றி என்ன ஏதுனாவது உனக்கு தெரியும். இல்லைன்னா அதை பற்றின நாலேஜே உனக்கு இருக்காது. அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம சொல்கிறோம் ட்ரை செய்யாவிட்டால் உனக்கு ஒருபோதும் தெரியாது. ட்ரை செய்யவில்லை என்றால் உனக்கு ஒருபோதும் தெரியாது. இல்லைன்னா நீ ட்ரை செய்தாலொழிய உனக்கு தெரியாது. இது எப்படி வேணாலும் சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து யூ வில் நெவர் நோ. ஸோ இதை வந்து ஷார்ட்டாக யூல் நெவர் நோ அன்லெஸ் யூ ட்ரை. யூல் நெவர் நோ அன்லெஸ் யூ ட்ரை. இல்லைன்னா அன்லெஸ் யூ ட்ரை யூல் நெவர் நோ, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, ஸோ அன்லெஸ் யூ ட்ரை, நீ செய்யாவிட்டால், ட்ரை செய்யாவிட்டால். ஓகே, இந்த இடத்துல அன்லெஸ்ங்கிறது ஆல்ரெடி நெகட்டிவ், அதனால தான் வந்துட்டு யூ ட்ரை அப்படின்னு இதை பாசிட்டிவாக சொல்கிறோம். மழை நிற்காவிட்டால் நான் போக மாட்டேன். மழை நிற்காவிட்டால் நான் போக மாட்டேன். ஐ won't go unless the rain stops. I won't go unless the rain stops. அவனிடம் பேசாவிட்டால் அவன் பேசவே மாட்டான். அவனிடம் பேசாவிட்டால் அவன் பேசவே மாட்டான். அதாவது இப்போ வந்து ஒருத்தங்க ஷை டைப் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், அவன்கிட்ட யாராவது போய் பேசினாதான் அப்புறம் தான் அவன் பேசவே ஆரம்பிப்பான். இல்லைன்னா தானா வந்து அவன் பேசவே மாட்டான் அப்படின்னு. ஸோ எப்பவுமே பேச மாட்டான், பேசவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றோம். He never speaks unless spoken to. He never speaks unless spoken to. ஸோ இது வந்து இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் வந்து தமிழோட கம்பேர் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் எப்பவுமே கம்பேர் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இனி வர லெசன்ஸ் எல்லாமே வந்து அந்த கான்செப்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, he never speaks unless spoken to. அதாவது அவன்கிட்ட யாராவது போய் பேசல அப்படின்னா அவன் பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்றோம். ஓடாவிட்டால் நீ நேரத்திற்கு அங்கே இருக்க மாட்டாய். அதாவது நம்ம இப்போ வந்துட்டு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கலாம், யாருக்கிட்டையாவது நீ இவ்வளோ மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தேன்னா அங்கே போய் சேர முடியும், நீ ஓடு, அப்போதான் அந்த இடத்துல போய் நீ சரியான நேரத்துக்கு இருக்க முடியும். அந்த மாதிரி நம்ம சொல்றோம் அப்படின்னா you won't be in time unless you run. You won't be in time unless you run. ஸோ அங்கேன்னு போட்டிருக்கேன், தேர் போட்டுக்கலாம். You won't be there in time. ஓகே, பிக்கு அப்புறம் தேர் போட்டுக்கலாம். You won't be there in time unless you run. ஓகே, ஸோ நீ ஓடினாதான் உன்னால் வந்து சரியான நேரத்துக்கு அங்கே இருக்க முடியும். இந்த மாதிரி மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தனால ஒன்றும் பண்ண முடியாது, நீ வந்து மிஸ் பண்ணிடுவ. ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீ எங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் எங்களால் உனக்கு உதவி செய்ய முடியாது. நீ எங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் எங்களால் உனக்கு உதவி செய்ய முடியாது. We can't help you unless you help us. We can't help you unless you help us. ஸோ இந்த இடத்துல பாருங்க, unless you help us அப்படின்னா நீ உதவி செய்யலைன்னா எங்களால் உனக்கு உதவி செய்ய முடியாது. ஸோ அன்லெஸ் கூட இருக்கிறதுக்கு தான் நான் அந்த நெகட்டிவ் சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அடுத்த பார்ட்டில் வர்றதுல நம்ம சேர்த்திக்கலாம். ஓகே, அன்லெஸ் யூ ஹெல்ப் அஸ் வி கான்ட் ஹெல்ப் யூ அப்படியும் சொல்லலாம். நான் செய்யணும் என்று நீங்கள் விரும்பாவிட்டால் நான் அதை செய்ய மாட்டேன். இது வந்து என்னன்னா எக்ஸாக்டாக விரும்புறது அப்படின்னு சொல்ல முடியாது, வுட் லைக் டு ஃபார்ம் கிடையாது, இந்த வாண்ட் டு ஃபார்ம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் செய்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் செய்கிறேன். இது பேச்சு வழக்கில் சொல்லி பாருங்கள், அப்போ தான் இது ஈஸியாக இருக்கும். நான் ஜஸ்ட் சென்டென்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். நல்லா பேசும்போது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்கிறேங்க, உங்களுக்கு வேணும்னா நான் செய்கிறேங்க. இது எப்படி வேணாலும் நம்ம சொல்லுவோம். ஓகே, I won't do that unless you want me to. I won't do that unless you want me to. நம்ம வந்து want to படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபார்ம் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே, I want to go there. I want to see him. நான் அவனை பார்க்கணும், அவனுக்கிட்ட பேசணும். ஷுட் ஒரு ஃபார்ம் இருக்குது, அது வந்து இந்த ஃபோர்ஸ் பற்றி காமிக்கிறது. இன்னொன்று நம்ம விருப்பத்தை பற்றி சொல்கிறது. நம்ம விருப்பத்தை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம want to யூஸ் பண்ணுவோம். நான் அந்த பார்க்குக்கு போகணும், நான் இந்த படத்தை பார்க்கணும், அந்த மாதிரிலாம் சொல்கிறது. அப்போ want to யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் வந்து செய்கிறேங்க, இல்லைன்னா நான் செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். I won't do that unless you want me to.
நான் செய்யணும் என்று நீங்கள் விரும்பாவிட்டால் நான் அதை செய்ய மாட்டேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்தோம்னா தான் கரெக்டாக வரும். ஏன்னா தமிழில் பேசுகிற ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இங்கிலீஷில் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பேசுவோம். அவள் என்னுடன் வராவிட்டால் என்னால் அங்கே போக முடியாது. ஐ கான்ட் கோ தேர் அன்லெஸ் ஷீ கம்ஸ் வித் மீ. ஐ கான்ட் கோ தேர் அன்லெஸ் ஷீ கம்ஸ் வித் மீ. அவள் என் கூட வரல அப்படின்னா என்னால் அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அன்லெஸ் ஷீ கம்ஸ் வித் மீ ஐ கான்ட் கோ தேர். எப்படி வேணாலும் சொல்லலாம். முக்கியமானதாக இல்லை என்றால் நீ எதுவும் சொல்லாத. நம்ம இது வந்து பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லைங்களா, இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மட்டும் பேசி, இல்லைன்னா வாயே திறக்காத, கம்முனிரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் கொடுத்துருக்கேன். டோன்ட் சே எனிதிங் அன்லெஸ் இட்ஸ் இம்பார்ட்டண்ட். டோன்ட் சே எனிதிங் அன்லெஸ் இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மட்டும் வாயை தர, இல்லைன்னா பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிறோம். நீங்க சொல்லணும் என்று விரும்பினால் நான் சொல்கிறேன், இல்லை என்றால் நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம கிட்ட வந்து யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்லு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நான் சொல்ல மாட்டேங்க அந்த மாதிரி சொல்வோம் இல்லைங்களா. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் சொல்கிறேன், இல்லைன்னா நான் உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் நான் யார்கிட்டையுமே இதை பற்றி வாயே எடுக்க மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன் அந்த மாதிரி சொல்கிறது. ஐ won't tell anyone unless you want me to. I won't tell anyone unless you want me to. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு யூ வாண்ட் டு மீ அப்படின்னு சொல்ல மாட்டோம், யூ வாண்ட் மீ டு. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய சென்டென்சஸ் கோ த்ரூ பண்ணோம்னா தான் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, திமிங்கலங்களை பாதுகாக்காவிட்டால் அவை அழிந்துவிடும். Unless whales are protected, they will become extinct. Unless whales are protected. ஸோ வேல்ஸை நம்ம பாதுகாக்கலை அப்படின்னா அது வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறோம். Unless whales are protected, they will become extinct. ரவிக்கு போட்டியில் பங்கேற்க விருப்பம் இல்லாவிட்டால் அவன் பங்கேற்க தேவையில்லை. அதாவது வந்து இந்த பங்கேற்க தேவையில்லை, அவனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றது. அவன் பங்கேற்க கூடாது. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, உனக்கு பிடிச்சா செய்யணும், பிடிக்கலன்னா செய்யக்கூடாது அந்த மாதிரி. அந்த கூடாதுன்ற ஃபார்ம்ல நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ கூடாது அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் பற்றி பேசும்போது ஷுடன், அதுக்கு முன்னத்த ஃபார்ம் ஒன்று படிச்சிருக்கோம் இல்லைங்களா, ஹேவ் டு, ஹேஸ் டு, அதோட நெகட்டிவ் ஃபார்மை இங்கே யூஸ் பண்ணுறோம். ரவி டசன்ட் ஹேவ் டு பார்ட்டிசிபேட். நான் சிங்குலர் நவுன், அதனால டசன்ட் யூஸ் பண்ணுறோம். ரவி டசன்ட் ஹேவ் டு பார்ட்டிசிபேட் இன் த காம்படிஷன் அன்லெஸ் ஹீ வாண்ட்ஸ் டு. இதே வந்துட்டு இந்த ஷுட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாமான்னு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரவி ஷுடன்ட் பார்ட்டிசிபேட் இன் த காம்படிஷன் அன்லெஸ் ஹீ வாண்ட்ஸ் டு. அவனுக்கா விருப்பம் இருந்தால் தான் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணணும், வேற யாரும் அவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்றது. நீ ஏன் தெரிந்து கொள்ளணும் என்று சொல்லாவிட்டால் நான் உனக்கு சொல்ல போவதில்லை. நம்ம கிட்ட யாராவது ஒரு விஷயம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, நீ ஏன் அதை தெரிஞ்சுக்கணும்னு முதல்ல சொல்லு, ரீசன் சொல்லு, எதுக்காக நீ அதை கேட்குற, அதை நீ சொன்னா நான் சொல்லுவேன், இல்லைன்னா நான் சொல்ல போறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றது. ஸோ அதை பற்றி அப்படிங்கிறது நம்ம பெரும்பாலும் தமிழ்ல சேர்த்து பேசுவோம், அதை ஹைட் பண்ணியும் நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம். ஐ எம் நாட் கோயிங் டு டெல் யூ அன்லெஸ் யூ டெல் மீ வை யூ வாண்ட் டு நோ. ஓகே, ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டெல் யூ, ஐ எம் நாட் கோயிங் டு டெல் யூ, நான் உனக்கு சொல்ல போகிறது கிடையாது. எப்போ அப்படின்னா நீ அந்த ஏன் அப்படின்ற ரீசன், எதுக்காக நீ தெரிஞ்சுக்கணுன்ற ரீசன் பற்றி சொல்கிற வரைக்கும் நான் உனக்கு சொல்ல போகிறது இல்லை. அன்லெஸ் யூ டெல் மீ வை யூ வாண்ட் டு நோ. நீ ஏன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற, விருப்பப்படுற, முதல்ல அதை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நீ கடுமையாக உழைக்காவிட்டால் நீ வெற்றி பெற மாட்டாய். You won't succeed unless you work hard. You won't succeed unless you work hard. Okay. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாற்றி போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாற்றணும். இப்போ வந்து அன்லெஸ் இப்படி போடுறோம் அப்படின்னா, அன்லெஸ் வேல்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் தே வில் பிகம் எக்ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து நம்ம திருப்பி போட்டு எழுதுறோம் அப்படின்னா தே வில் பிகம் எக்ஸ்டென்ட்னு போட்டுறக்கூடாது. அப்போ வந்து இந்த வேல்ஸை வந்து இங்கேயும் தே வந்து இங்கேயும் கொண்டு போயிடணும். அதாவது வேல்ஸ் வில் பிகம் எக்ஸ்டென்ட் அன்லெஸ் தே ஆர் ப்ரொடெக்டட் அப்படி மாற்றி எழுதணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு சப்ஜெக்ட் வேற வேற வரும்போது, இப்போ பாருங்க இந்த இடத்துல இங்கே ஐ, இங்கே வந்து யூ, இதெல்லாம் மாற்றி போடும்போது கன்ஃபியூஷன்
கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. இது வந்து என்னன்னா வேல்ஸ் பற்றி தான் இங்கேயும் பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இடங்கள்லாம் வரும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அது யாரை பற்றி பேசுகிறோம் இல்லை எதை பற்றி பேசுகிறோமோ அதோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிடணும். ஓகே, இந்த மாதிரி ரெண்டு சப்ஜெக்ட் வேறு வேறையாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. இதே இந்த இடத்துல பார்த்தோன்னா அன்லெஸ் வேல்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் தே வில் பிகம் எக்ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லணும். இல்லை அப்படின்னா வேல்ஸ் வில் பிகம் எக்ஸ்டென்ட் அன்லெஸ் தே ஆர் ப்ரொடெக்டட். ஓகே, ஸோ இப்போ வந்து இதே சென்டென்ஸை வந்து அன்லெஸ்ஸுக்கு பதிலாக எக்ஸப்ட் இஃப் அப்படின்றத போட்டு எழுதலாம். இன்னொன்று வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா, கண்டிஷன் இஃப், அதை பற்றியும் போட்டு எழுதலாம். ஏன் அப்படின்னா அன்லெஸ் அப்படின்னாலே அது வந்து ஒரு வகையான ஒரு கண்டிஷன் தான். இப்படி இருந்தால் தான் நான் அப்படி செய்வேன், நான் சொல்லலைன்னா நீ செய்யாத, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான். ஒரு கண்டிஷன் ஒரு ரிசல்ட் தான் நம்ம இப்போ எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன், வேல்ஸை வந்து நம்ம பாதுகாக்கணுன்ற கண்டிஷன். அப்படி பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும், அதோட ரிசல்ட் அது வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கண்டிஷன் ஒரு ரிசல்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இஃப்ல வந்து அதை பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இஃப்பும் இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம், அன்லெஸ்ஸும் யூஸ் பண்ணலாம், எக்ஸப்ட் இஃப்பும் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் சொல்லாமல் நீ நகராதே அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டோன்ட் மூவ் அன்லெஸ் ஐ டெல் யூ அப்படின்னு சொன்னோம். அன்லெஸ்க்கு பதிலாக நம்ம வந்து எக்ஸப்ட் இஃப் அப்படின்றத போட்டு அப்படியே சென்டென்ஸ் எழுதலாம். டோன்ட் மூவ் அன்லெஸ் ஐ டெல் யூங்கிறத டோன்ட் மூவ் எக்ஸப்ட் இஃப் ஐ டெல் யூ. ஓகே, டோன்ட் மூவ் எக்ஸப்ட் இஃப் ஐ டெல் யூ. ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நான் இஃப்ன்ற கண்டிஷன் மட்டும் போட்டு எழுதுறேன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். ஏன்னா இந்த இடத்துல அன்லெஸ் நெகட்டிவ், எக்ஸப்ட் இஃப் வந்து நெகட்டிவ், அதனால இந்த பார்ட்டை வந்து நம்ம பாசிட்டிவாக காமிச்சு எழுதிட்டு இருக்கோம். ஓகே, இதே வந்து நம்ம இஃப் அப்படின்ற கண்டிஷன் மட்டும் போட்டு எழுதுறோம் அப்படின்னா அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது. நம்ம பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் யூஸ் பண்ணணும், சென்டென்ஸ் நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக அப்படியே போட்டுடணும். டோன்ட் மூவ் இஃப் ஐ டோன்ட் டெல் யூ. ஓகே, டோன்ட் மூவ் இஃப் ஐ டோன்ட் டெல் யூ. காட் இட்? ஸோ அன்லெஸ், எக்ஸப்ட் இஃப் இது ரெண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இஃப் யூஸ் பண்ணுற போது மட்டும் பார்த்தோம்னா சென்டென்ஸே கொஞ்சம் மாறிடும். பெரும்பாலும் அந்த தமிழோட பார்த்தோம்னா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இஃப்ன்ற கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது. ட்ரை செய்யாவிட்டால் உனக்கு ஒருபோதும் தெரியாது. யூ வில் நெவர் நோ அன்லெஸ் யூ ட்ரை. யூ வில் நெவர் நோ அன்லெஸ் யூ ட்ரை. யூ வில் நெவர் நோ எக்ஸப்ட் இஃப் யூ ட்ரை. ஓகே, எக்ஸப்ட் இஃப் வெறும் இஃப் போட்டுறாதீங்க, மீனிங் மாறிடும். ஓகே, யூ வில் நெவர் நோ எக்ஸப்ட் இஃப் யூ ட்ரை. இல்லை அப்படின்னா யூ வில் நெவர் நோ இஃப் யூ டோன்ட் ட்ரை. ஸோ நீ ட்ரை செய்யாவிட்டால், இஃப் யூ டோன்ட் ட்ரை, நீங்கள் மூணில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இனிஷியலாக கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்டைலை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தரவானதுக்கப்புறம் அடுத்தடுத்ததுக்கு மூவ் பண்ணுங்கள். சத்தற்ற உணவை சாப்பிடுவதை நீ நிறுத்தாவிட்டால் நீ உன் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்வாய். ஸோ இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா நீ உன் உடம்பை கெடுத்துக்கு போகிற, உன் ஆரோக்கியத்தை ஸ்பாயில் பண்ணிக்க போகிற அப்படின்னாலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. யூ வில் டேமேஜ் யோர் ஹெல்த் அன்லெஸ் யூ ஸ்டாப் ஈட்டிங் ஜங்க் ஃபுட்ஸ். யூ வில் டேமேஜ் யோர் ஹெல்த் அன்லெஸ் யூ ஸ்டாப் ஈட்டிங் ஜங்க் ஃபுட்ஸ். அதாவது என்னென்னா வந்து யூ ஷுட் ஸ்டாப் ஈட்டிங் ஜங்க் ஃபுட்ஸ். அப்படி நீ ஸ்டாப் பண்ணலை அப்படின்னா உன்னோட ஹெல்த் வந்து டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூ வில் டேமேஜ் யோர் ஹெல்த் எக்ஸப்ட் இஃப் யூ ஸ்டாப் ஈட்டிங் ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ நீ வந்து ஜங்க் ஃபுட் ஸ்டாப் பண்ணல அப்படின்னா உன்னோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்க, அதுதான் இதோட மீனிங். இதே வந்து இஃப் வச்சு எழுதுகிறோம் அப்படின்னா யூ வில் டேமேஜ் யோர் ஹெல்த் இஃப் யூ டோன்ட் ஸ்டாப் ஈட்டிங் ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ எக்ஸப்ட் இஃப் யூ ஸ்டாப் ஈட்டிங் ஜங்க் ஃபுட்ஸ். நல்லா பாருங்கள், இது வந்துட்டு இது ரெண்டுமே வந்துட்டு நெகட்டிவ், அதனால இந்த இடத்துல வந்து அந்த சென்டென்ஸை பாசிட்டிவாக காமிச்சு எழுதியிருக்கோம். ஓகே, இதே இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இஃப்ங்கிற கண்டிஷன் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது, அதனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம தமிழில் மாதிரியே நம்ம எழுதுகிறோம். யூ வில் டேமேஜ் யோர் ஹெல்த் இஃப் யூ டோன்ட் ஸ்டாப் ஈட்டிங் ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ நீ ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றது நிறுத்தலை அப்படின்னா உன் உடம்பு கெட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் மூணோட மீனிங். தமிழில் வந்து நம்ம சிம்பிளாக சொன்னாலும் 3 வகையாக நம்ம இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, உனக்கு விளையாட வேண்டாம் என்றால் நீ விளையாடக்கூடாது. அது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விளையாடாத, உனக்கு இஷ்டம் இருந்தால் விளையாடு, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. யூ டோன்ட் ஹாவ் டு ப்ளே அன்லெஸ் யூ வாண்ட் டு.
ஸோ இதுக்கு பதிலாக நான் ஷுட் யூஸ் பண்ணோம்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் ஷுட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி பேசுகிற மாதிரி, யூஸே பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை. இருந்தாலும் இந்த ஹேவ் டு ஹேஸ் டு ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது என்னென்னா நம்ம ரொம்ப மைல்டாக அவங்களோட எண்ணத்தை பற்றி சொல்கிற மாதிரி, உனக்கு விருப்பம் இருந்தால் விளையாடி, இல்லைன்னா பரவாயில்ல விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஷுட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபோர்ஸ் காட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. You don't have to play unless you want to. இல்லைனா you shouldn't play unless you want to. Shouldn't. Okay, you shouldn't play unless you want to. இல்லை அப்படின்னா you don't have to play except if you want to play. ஸோ இந்த இடத்துல வந்து play யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, want to ஓட நிறுத்தினோம்னா போதும். ஏன்னா ஆல்ரெடி play சொல்லிட்டோம்னா எண்ட்லேயும் play போட்டாலும் போடலனாலும் பிரச்சனை இல்லை. எப்பவுமே வந்து வேர்ட்ஸ் ரிப்பீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். You don't have to play if you don't want to. You don't have to play if you don't want to. அவளுடைய ஃப்ளைட் தாமதம் ஆகாவிட்டால் அவள் இன்று இரவு இங்கே இருப்பாள். She will be here tonight unless her flight is delayed. Unless her flight is delayed. அவ flight delay ஆகலைன்னா இன்னைக்கு நைட்டு இங்கே இருப்பா. She will be here tonight unless her flight is delayed. She will be here tonight except if her flight is delayed. Except if a flight is delayed. ஸோ நம்ம டக்குன்னு வந்து இதை புதுசாக கேட்கும்போது நமக்கு வந்து என்னடா இது ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சுன்னா எப்படி இங்கே இருப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இந்த சென்டென்சஸ் எல்லாம் அடிக்கடி நம்ம ஏதாவது ஒரு புக்ஸ்லையோ இல்லை எதுலையாவது ஒன்றில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து யாராவது பேசுகிறப்ப நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே, she will be here tonight if her flight is not delayed. She will be here tonight if her flight is not delayed. ஸோ உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா ஸ்டார்டிங்கில் இஃப் வச்சே பேசுங்க, அதுக்கப்புறம் அன்லெஸ் அண்ட் எக்ஸெப்ட் இஃப் வந்து யூஸ் பண்ணலாம். அன்லெஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே எக்ஸெப்ட் இஃப் வந்து யூஸ் பண்ணுறது ஈஸி. ஏன்னா ரெண்டும் ஒன்று தான். அந்த அன்லெஸ்ங்கிற வேர்டுக்கு பதிலாக எக்ஸெப்ட் இஃப் யூஸ் பண்ணுவோம். நான் பிஸியாக இல்லாவிட்டால் நான் உனக்கு ஃபோன் செய்வேன். நான் பிஸியாக இல்லாவிட்டால் நான் உனக்கு ஃபோன் செய்வேன். ஐ வில் கால் யூ அன்லெஸ் ஐ ஆம் பிஸி. ஸோ நான் பிஸியாக இல்லைன்னா, ஓகே, அன்லெஸ் ஐ ஆம் பிஸி ஐ வில் கால் யூ. ஐ வில் கால் யூ எக்ஸப்ட் இஃப் ஐ ஆம் பிஸி. ஸோ இஃப் ஐ ஆம் பிஸி அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நான் பிஸியாக இருந்தால். இந்த இடத்துல பாருங்கள், பிஸியாக இல்லாவிட்டால், தவிர அப்படின்ற ஒரு வேர்டு. ஓகே, ஐ வில் கால் யூ எக்ஸப்ட் இஃப் ஐ ஆம் பிஸி. ஸோ பிஸியாக இல்லாமல் இருந்தேன்னா நான் உன்னை கூப்பிடுவேன். ஸோ எக்ஸப்ட்னா என்ன, தவிர. ஐ வில் கால் யூ இஃப் ஐ எம் நாட் பிஸி. ஐ வில் கால் யூ இஃப் ஐ எம் நாட் பிஸி. ஸோ இதோட யூசேஜ் இதோடது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இவை டிஸ்கவுண்ட் சேலில் இல்லாமல் இருந்திருந்தால் நான் இவைகளை வாங்கியிருக்க மாட்டேன். I wouldn't have bought these unless they were on discount sale. I wouldn't have bought these unless they were on discount sale. ஸோ இதெல்லாம் நான் வந்து ஏன் வாங்கினேன் அப்படின்னு, டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க, டிஸ்கவுண்ட் மட்டும் கொடுக்காம இருந்தாங்கன்னா நான் இதை வாங்கியிருக்கவே மாட்டேன். இவ்வளோ விலை கொடுத்து இது யார் வாங்குறது, ஏதோ டிஸ்கவுண்ட் போட்டாங்க, இதான் நல்ல சான்ஸு, நான் வாங்கிட்டேன், அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, I wouldn't have bought these unless they were on discount sale. I wouldn't have bought these except if they were on discount sale. இல்லை அப்படின்னா I wouldn't have bought these if they were not on discount sale. They weren't சொன்னாலும் ஓகே தான், they were not சொன்னாலும் ஓகே தான். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த சேலில் போட்டிருந்தாங்க, டிஸ்கவுண்ட் சேலில் போட்டிருந்தாங்க, அதனால வாங்கினேன். அப்படி போடாமல் இருந்திருந்தாங்கன்னா நான் வாங்கியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்போவுமே வந்து அந்த டென்ஸ் எல்லாம் பார்க்குறது வந்து இந்த பேசிக் லெசன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறம் அந்த கிராமர் எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சென்டென்ஸுமே நம்ம வந்து அடுத்தடுத்த அந்த ஹையர் லெவலுக்கு போகும்போது நம்ம கிராமட்டிக்கலாக இது வந்து என்ன டென்ஸு, இது என்ன டென்ஸுன்னு பார்த்தோன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம தமிழில் எப்படி வந்து ஒரு சென்டென்ஸ் நம்ம வந்து பாஸ்டில் பேசுவோம், இன்னொன்று ஃப்யூச்சர், அப்புறம் அடுத்தது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் யூஸ் பண்ணுவோம், அதாவது பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்படி தான் வந்துட்டு எப்பவுமே எந்த ஒரு லாங்குவேஜுமே நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். ஒரு பேசிக் இதுக்கு வரைக்கும் தான் நீங்கள் வந்து கிராமரை ஒத்து கவனிக்கணுமே தவிர, அதுக்கப்புறம் வந்து அந்த சென்டென்ஸோட ஃபார்மேஷன் எப்படி வருது அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்றது மட்டும் ஞாபகம் வச்சுட்டு யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு சென்டென்ஸுமே நம்ம டென்ஸ் பார்த்துட்டே இருந்தோம்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஓகே, உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் நான் ஏன் உன்னிடம் சொல்லணும்.
ஸோ நம்ம கேட்போம் இல்லைங்களா, உனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறது. ஸோ இப்போ வந்து கேள்வியில் எப்படி இந்த அன்லெஸ் யூஸ் பண்ணுறது? why should I tell you unless you trust me? உனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லை, அப்புறம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்கறது. why should I tell you unless you trust me? இல்லை அப்படின்னா why should I tell you except if you trust me? ஸோ இஃப் யூ ட்ரஸ்ட் மீ அப்படின்னா நீ என்னை நம்பினால் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்க எக்ஸப்ட், நீ ஏன் என்னை நம்பலை அப்படிங்கிறது தான் அது அர்த்தம். ஓகே, நீ ஏன் என்னை நம்பலை, அப்புறம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க, அன்லெஸ் எக்ஸப்ட். இல்லை அப்படின்னா why should I tell you if you don't trust me? why should I tell you if you don't trust me? அவளுக்கு சம்பள உயர்வு கிடைக்காவிட்டால் அவள் இந்த வேலையை விட போகிறாள். ஸோ நம்ம சொல்லிட்டு இருப்போம்ல, அவளுக்கு சம்பள உயர்வு கிடைக்கல அப்படின்னா இந்த வேலையை வந்துட்டு குவிட் செய்ய போறா அப்படின்ற மாதிரி சொல்றோம். she is going to quit the job unless she gets a pay rise. she is going to quit the job unless she gets a pay rise. ஸோ ரொம்ப நாளாக அவள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து அவங்க கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபை விட்டுருவா, வேற ஜாப் பார்த்துக்குவா, அந்த மாதிரி சொல்றது. she is going to quit the job unless she gets a pay rise. she is going to quit the job except if she gets a pay rise. ஸோ ஒருவேளை அவளுக்கு வந்து பே ரைஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதாவது இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜாப் வந்து குவிட் பண்ண மாட்டா, கொடுக்கல அப்படின்னா குவிட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்கிறோம். she is going to quit the job if she doesn't get a pay rise. if she doesn't get a pay rise. ஓகே, ஸோ பே அப்படின்னா சம்பளம், ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து அன்டில் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அன்டில் அப்படிங்கிறது வரை தான், டில் அப்படிங்கிறதும் வரை தான். ரெண்டில் வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இடங்கள்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். அன்டில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபார்முலாக சொல்கிறது, டில் அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலாக சொல்கிறது. ஓகே, ஸோ இந்த அன்டில் அப்படிங்கிறது என்னென்னா அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் இது நடக்கும் அப்படின்னா இது நடக்கிற வரைக்கும், அதாவது ஒரு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இது நடக்கிற வரைக்கும் அந்த எக்ஸாக்ட் மொமெண்ட் வரைக்கும் நம்ம வந்து பேசுறதுக்கு அதை மென்ஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த டிகிரி, அதுக்காக நம்ம வந்து இந்த அன்டில் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். தமிழில் வந்து வரை, இது பதிலாக டில் யூஸ் பண்ணலாம். பட் டில் அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலாக நம்ம பேசுவோம் இல்லைங்களா, 6 மணி வரை 7 மணி வரை அந்த மாதிரி சொல்லுவோம். இதே வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி டீப்பாக சொல்லும் போதெல்லாம் அன்டில் அப்படின்றது ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சீதாவிடம் பேசும் வரை எனக்கு தெரியாது. அதாவது இது என்ன அப்படின்னா நம்ம தமிழில் வந்து நம்ம சொல்வோம் இல்லைங்களா, ஸோ நான் வந்து இதை பற்றி நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க, இருந்தாலும் நான் சீதா கிட்ட பேசி தெரிஞ்சுக்கணும், அது வரைக்கும் இது என்ன உண்மையா பொய்யான்னு எனக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரியாதுல்ல, அந்த மாதிரி சொல்கிறது. இனிமேல் தான் நம்ம பேச போகிறோம், தெரிய வராதுன்றது தான். ஓகே, ஐ won't know until I talk to Sita. I won't know until I talk to Sita. அதாவது ஐ வில் நாட் கம் டு நோ அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து என்னன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்ல வரும். ஓகே, ஸோ சீதா கிட்ட கன்ஃபார்ம் ஆச்சுன்னா தான் எனக்கு வந்து இது உறுதியாக தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரியாது, அது வரைக்கும் எனக்கு தெரியாம தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஐ won't know until I talk to Sita. நீ 9 மணி வரை செய்ய போகிறாயா? நீ 9 மணி வரை செய்ய போகிறாயா? Are you going to do until 9? Are you going to do until 9? ஸோ எழுதும்போது வந்து until 9 அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இப்படி போட்டு எழுதினாலும் ஓகே தான், வெறும் 9 போட்டோம்னாலும் போதுமானது. அவர் இங்கு வரும் வரை நான் தான் பொறுப்பு. அதாவது வந்து நம்ம ஒரு ஆஃபீஸில் இருக்கோம்னு வச்சுக்கலாம். அப்போ நம்மளோட சீனியர் வந்து எங்கேயாவது ஆஃபீஸ் டூர் போயிருக்காரு அப்படின்னா அவர் வர்ற வரைக்கும் நான் தான் பொறுப்பு, இது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது அந்த இடத்திற்கு அந்த என்ன நடந்தாலும் நான் தான் ரெஸ்பான்சிபிளாக இருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறது. ஐம் இன்சார்ஜ் அன்டில் ஹீ கெட்ஸ் ஹியர். ஐம் இன்சார்ஜ் அன்டில் ஹீ கெட்ஸ் ஹியர். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஹீ கம்ஸ் பேக்குன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், ஹீ கெட்ஸ் ஹியர்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் பேசுறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் அதிகமாக நம்ம வந்து அன்டில் ஹி கம்ஸ் பேக் அப்படின்னு சொல்கிறத விட ஹி கெட்ஸ் ஹியர், இங்கே வர்ற வரைக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி நம்ம இதெல்லாம் இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம். உன் பெற்றோர் வரும் வரை நீ இங்கே காத்திரு.
ஸோ இப்போ வந்து ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் இரு, பொறுமையாக சொல்கிறோம், ஜஸ்ட் வெயிட், அந்த மாதிரி சொல்கிறது. ஜஸ்ட் அப்படின்றது பெரும்பாலும் நம்ம எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் கிடையாது. நம்ம தமிழில் பேசும்போது நம்ம அந்த எக்ஸ்ப்ரெஷன் தான். ஓகே, வெயிட் ஹியர் அன்டில் யுவர் பேரண்ட்ஸ் கம்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஜஸ்ட் வெயிட், காத்துட்ரு கொஞ்ச நேரம். அது வந்து நம்ம டோனில் வந்து அதை காட்டுறோம். ஓகே, தமிழில் ஜஸ்ட் வெயிட் ஹியர் அன்டில் யுவர் பேரண்ட்ஸ் கம். ஜஸ்ட் வெயிட் ஹியர் அன்டில் யுவர் பேரண்ட்ஸ் கம். மழை நிற்கும் வரை நாம் காத்திருக்கலாம். மழை நிற்கும் வரை நாம் காத்திருக்கலாம். லெட்ஸ் வெயிட் அன்டில் இட் ஸ்டாப்ஸ் ரெய்னிங். லெட்ஸ் வெயிட் அன்டில் இட் ஸ்டாப்ஸ் ரெய்னிங். இல்லை அப்படின்னா லெட்ஸ் வெயிட் அன்டில் த ரெயின் ஸ்டாப்ஸ் அப்படியும் சொல்லலாம். த ரெயின் ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இட் ஸ்டாப்ஸ் ரெய்னிங் அப்படியும் சொல்லலாம். ரவி தூங்கும் வரை நான் காத்திருக்க வேண்டியதாயிற்று. I had to wait until Ravi was asleep. I had to wait until Ravi was asleep. தயவு செய்து நாளை காலை வரை காத்திருக்கவும். Please wait until tomorrow morning. Please wait until tomorrow morning. 3 மணி வரை அவன் வரவில்லை. He didn't come இல்லைன்னா he didn't arrive until 3 o'clock. He didn't arrive until 3ன்னு சொன்னோம்னாலே ஓகே தான். இல்லை o'clock சேர்த்தணும்னா சேர்த்தியே சொல்லலாம். போன ஜூன் மாதம் வரை அவன் டெல்லியில் இருந்தான். He stayed in Delhi until last June. He stayed in Delhi until last June. அவனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீந்தினான். இது வந்து என்னன்னா அவ்வளவு தூரம் அவ்வளவு நேரம் அப்படின்ற மாதிரி நான் அதை கொடுத்துருக்கேன். இது என்ன அப்படின்னா அவன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, யாராவது ஒருத்தவங்க வந்து தண்ணியில் தவறி விழுந்துட்டாங்கன்னா அவனால் எவ்வளோ முடியுமோ அவன் நீந்தி இருக்கிறான், இதுக்கு மேலே அவனால் முடியல, அவனோட பாடி வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அவனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருந்துச்சோ அவ்வளோ தூரம் அவன் நீந்திக்கிட்டே இருந்தான், அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, இது வந்து நம்ம பேச்சு வழக்கில் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு இது வந்து நம்ம பேசும்போது நேரம் இல்லை தூரம் அப்படின்றத வச்சும் கூட நம்ம பேசுவோம். ஓகே, அவனால் இதற்கு மேலும் நீந்த முடியாது என்ற நிலை வரைக்கும் அவன் நீந்தினான். ஓகே, அவனோட பாடி கண்டிஷன் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிச்சோ, அவனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருந்துச்சோ அவ்வளோ தூரம் அவன் நீந்தினான், அதுக்கு மேலே அவனால் முடியல, அந்த மாதிரி சொல்கிறது. He swam until he could swim no more. He swam until he could swim no more. இதுக்கு மேலே அவனால் நீந்தவே முடியாது அப்படின்ற நிலை வரைக்கும் அவன் நீந்திட்டே இருந்தான். அதுதான் இதோட மீனிங். He swam until he could swim no more. இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம நிறைய சென்டென்சஸ் கோத்ரூ பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம மைண்டில் வந்து அது அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடும். அப்போ வந்து நம்ம யார்கிட்ட பேசும்போது ஈஸியாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் திரும்பி வரும் வரை என்னால் இங்கே இருக்க முடியும். இப்போ நம்ம வந்து யாராவது கேட்குறாங்க, நீங்கள் உங்களால் எத்தனை நேரங்க இங்கே இருக்க முடியும், நீங்கள் திரும்பி வர வரைக்கும் என்னால் இருக்க முடியும், நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நான் இதை கொடுத்துருக்கேன். I can stay here until you come back. I can stay here until you come back. நீ உன் ஹோம்ஒர்க்கை முடிக்கும் வரை நான் காத்திருப்பேன். I will wait until you finish your homework. I will wait until you finish your homework. வீக்கெண்ட் வரைக்கும் எங்களால் காத்திருக்க முடியவில்லை. We couldn't wait until weekend. We couldn't wait until weekend. ஸோ இப்போ வந்து மேபி நம்மளோட ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஒருத்தவங்க வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, நம்ம வந்து வீக்கெண்டில் தான் நம்மளை வந்து பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்போ நம்ம வந்துட்டு அவங்க வேற ஒரு வீட்டில் இருக்காங்க, அவங்கள நம்மளுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து உன்னை வீக்கெண்டில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பொறுக்க முடியாமல் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவங்கள பார்க்கறக்கு நம்மளே கிளம்பி போயிட்டேன். என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னலாம் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, எங்களால் வீக்கெண்ட் வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண முடியல, அதான் வந்துட்டோம், ஆல்ரெடி நம்ம ரீச் பண்ணிட்டோம், அதனால வந்து நம்ம அவங்கள பார்த்தனால நம்ம சொல்கிறோம் பாஸ்டில், எங்களால் வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியல அதனால ஓடி வந்துட்டோம், நாங்கள் உன்னை பார்க்க வந்துட்டோம், அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சொல்கிற மாதிரி நான் அதை கொடுத்துருக்கேன். We couldn't wait until weekend. We couldn't wait until weekend. இல்லை வந்து எப்போ நடந்த விஷயம் பற்றி பேசுகிறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். எங்களால் வீக்கெண்ட் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண சொன்னாங்க, எங்களால் எக்ஸைட்மெண்ட் தாங்கவே முடியல, அதான் நாங்கள் அப்போவே கிளம்பி போயிட்டோம் அப்படின்னு மேபி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பற்றி கூட டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம இப்படி சொல்லலாம். We couldn't wait until weekend. அவங்க வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாங்க, எங்களால் வெயிட் பண்ண முடியல, அதனால நாங்கள் எக்ஸைட்மெண்ட்டில் கிளம்பிட்டோம், அந்த மாதிரி சொல்கிறது. இருட்டுவதற்கு ஒரு சில மணி நேரம் தான் இருக்கு.
We only have a few hours until dark. We only have a few hours until dark. இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து அவசர அவசரமாக செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் சில மணி நேரத்தில் இருட்டிரும். பாருங்க, இப்போவே வந்துட்டு சூரியன் மறைய ஆரம்பிச்சிருச்சு, இருட்ட போகுது சீக்கிரம், இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கு, அதுக்குள்ளே நம்ம முடிச்சாகணும். அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒன்று சொல்கிற போது நம்ம யூஸ் பண்ணலாம். We only have a few hours until dark. ஸோ இதே வந்துட்டு we have only a few hours அப்படின்ற சொல்கிற ஸ்டைலும் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மட்டும் அப்படின்லாம் வரும்போது நம்ம இந்த only வந்து இங்கேயும் நம்ம போட்டு யூஸ் பண்ணோம். we have only a few hours until dark அப்படியும் சொல்லலாம். இல்லை அப்படின்னா we only have a few hours until dark. அவர்கள் வசதி படைத்தவர்களாக ஆகும் வரை ராம் மற்றும் கீதா அவர்களை புறக்கணித்தார்கள். ராம் அண்ட் கீதா ignored them until they became rich. ஸோ அவங்க வந்து முதல்ல கொஞ்சம் வசதி இல்லாமல் இருந்தாங்க, அப்போ அவங்க கண்டுக்கவே இல்லை. இன்னும் வசதியாக வந்த உடனே இப்போ என்னமோ ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை அவங்க கூடயே சுற்றுறாங்க, அந்த மாதிரி. அது வரைக்கும் புறக்கணிச்சிட்டே இருந்தாங்க, இப்போ வந்து அவங்க கூடயே இருக்காங்க, அந்த மாதிரி சொல்கிறோம். ராம் அண்ட் கீதா ignored them until they became rich. கடைசி நிமிடம் வரை நான் அதில் ஒர்க் செய்தேன். ஏதாவது இது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் நான் வந்துட்டு அதில் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, இல்லை வந்துட்டு நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், இந்த சேஞ்சஸ் பண்ணேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வந்து நம்ம எடுத்திருக்கோம், ஒரு ப்ராஜெக்டோ ஏதோ ஒன்று, அதை முடிக்கிற அந்த லாஸ்ட் செகண்ட் வரைக்கும், அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும், லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் நான் அதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருந்தேன், இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், அந்த மாதிரி சொல்கிறது. I worked on it. I worked on it until the last minute. I worked on it until the last minute. ஸோ அதாவது I worked on it அப்படின்னா நான் அதை டெவலப் செய்ய ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருந்தேன், இல்லை அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த மாதிரி சொல்கிறது. அவர்களை சந்திக்கும் வரை அவள் பதட்டமாக இருந்தாள். She was nervous until she met them. She was nervous until she met them. ஒரு புது இடத்தை கண்டுபிடிக்கும் வரை நான் இங்கே இருக்க வேண்டும். அதாவது என்னன்னா, நீங்கள் இப்போ யாராவது நம்மக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எத்தனை நாள் இங்கே இருப்பீங்க, இப்போ ஒரு ஹோட்டலுக்கே நம்ம போகிறோம், நீங்கள் எத்தனை நாள் இங்கே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, இல்லைங்க நான் இங்கே வந்து இந்த ஊருக்கு புதுசு, நான் வந்து ஹாஸ்டலில் ரூம் தேடிட்டு இருக்கேன், இல்லை வீடு வந்து வாடகைக்கு தேடிட்டு இருக்கேன், அது கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் கிளம்பிடுவேன், அது வரைக்கும் நான் இங்கே இருக்கணும், அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, I want to stay here until I find a new place. I want to stay here until I find a new place. ஸோ நான் வந்து இங்கே இருக்கணும். இந்த want to மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம விருப்பத்தை சொல்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிட்டோம், இல்லை அப்படின்னா எங்களால் இதற்கு மேலும் சாப்பிடவே முடியாது என்ற நிலை வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டோம். அப்படியே நம்ம வந்து அந்த பார்த்தோம் இல்லைங்களா, he swam until he could swim no more. அதே மாதிரி தான் இதுவும். We ate until we couldn't eat anymore. We ate until we couldn't eat anymore. இல்லை அப்படின்னா we ate as much as we could அப்படின்றதும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல until அப்படின்றனால நான் இந்த ஸ்டைல் கொடுத்துருக்கேன். ஓகே, இல்லை அப்படின்னா we ate as much as we could. எவ்வளோ எங்களால் சாப்பிட முடியுமோ அவ்வளோ நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதுவும் அதே மாதிரி தான் அந்த சென்டென்ஸ் நம்ம அந்த ஸ்விம் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா, அதுவும் வந்து நம்ம as far as he could, as long as he could ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி அதாவது அவனால் எவ்வளோ தூரம் நீந்த முடிஞ்சதோ அவ்வளோ தூரம் நீந்தினா அப்படின்னா he swam as far as he could. இல்லை அப்படின்னா as long as he could, எவ்வளோ நேரம் அவனால் நீந்தணும்னு முடிஞ்சதோ அவ்வளோ நேரம் அவன் நீந்தினான், அந்த ஃபார்ம்லையும் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம until பற்றி பேசுகிறனால நான் untilக்காக தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். 15 வயது வரைக்கும் நான் இங்கே வாழ்ந்தேன். I lived here until I was 15. I lived here until I was 15. ஸோ என்னோட 15வது வயசு வரைக்கும் நான் இங்கே தான் வாழ்ந்தேன், அந்த மாதிரி சொல்கிறது. 20 வயது வரைக்கும் நான் கார் ஓட்டியதே இல்லை. I never drove a car until I was 20. ஸோ எனக்கு 20 வயசு ஆகிற வரைக்கும் நான் வந்து தனிச்சையாக வந்து கார் ஓட்டுனதே கிடையாது. I never drove a car until I was 20. தருண் இங்கு வந்து சேரும் வரை நீ ஏன் வெயிட் செய்யக்கூடாது? இது வந்து ஒரு கொஸ்டின் பண்ணுற மாதிரி. Why don't you wait until தருண் gets here? Why don't you wait until தருண் comes here? இல்லை comes back, எப்படி வேணாலும் சொல்லலாம்.
ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து இது என்னன்னா, இந்த ஆல்ரெடி இந்த டோன்ட் ஃபார்ம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஒய் ஷுடன்ட் அப்படின்னா ரீசன் கேட்கறது. ஓகே. இது வந்து என்னன்னா ஒரு பாசிட்டிவ் ஒன். ஏன் வெயிட் செய்யக்கூடாது? என்கரேஜ் பண்ற மாதிரி, மோட்டிவேட் பண்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்டைல் பார்த்தோம் இல்லைங்களா? அதுல இதை நான் கொடுத்துருக்கேன். இதை ஷுடன்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆனா அது வந்து என்னன்னா ரீசன் கேட்குற மாதிரி ஆயிரும். why shouldn't you wait until தருண் gets here அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, why shouldn't நீ ஏன் வெயிட் செய்யக்கூடாது, அதுக்கு முதல் ரீசன் சொல்லு அப்படின்ற மாதிரி. இது வந்து என்னன்னா கொஞ்சம் வந்து நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், இல்லை நான் தனியாக தான் இருப்பேன், இல்லை அவன் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, அவனையும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயேன், நீ ஏன் வெயிட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சொல்றது ஒரு கேஷுவல் டாக். இப்போ unless and until வந்து ஒரே சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்லெஸ் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் பற்றி பேசுறது. ஒரு கண்டிஷன், ஒரு ரிசல்ட். இப்படி நடக்கலைன்னா அப்படி நடக்காது, அந்த மாதிரியெல்லாம் சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். அன்டில் அப்படிங்கிறது ஒரு டைம் பற்றி பேசுறதுக்கு, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம வந்து அன்டில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். சில சென்டென்சஸில் வந்து அன்டில் அண்ட் அன்லெஸ் யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, அதே ஒரு சென்டென்ஸ்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டிஷனும் மறைஞ்சிருக்கும், அதில் ஒரு டைமும் மறைஞ்சிருக்கும். ஓகே. இது வந்து எல்லா சென்டென்ஸ்லையுமே இது யூஸ் பண்ணிட முடியாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில சென்டென்சஸில் ரெண்டுமே சேர்த்து யூஸ் பண்ணலாம். ராகுல் தன் ஹோம்ஒர்க் முடித்தாலொழிய அவனுடைய அம்மா அவனை வெளியே விளையாட அனுப்ப மாட்டாங்க. ஸோ எப்போ வரைக்கும் அனுப்ப மாட்டாங்க? அவன் ஹோம்ஒர்க் முடிக்கிற வரைக்கும். அந்த இடத்துல அன்டில் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அந்த டைம் பற்றி நம்ம பேசுகிறோம்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொன்று வந்து அவனோட செயல் பற்றி பேசுகிறோம். அவன் ஹோம்ஒர்க் முடித்தாலொழிய, அதாவது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒர்க், அந்த கண்டிஷன். ஸோ பாருங்க, கண்டிஷனும் இருக்கு, டைமும் இருக்கு. அது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரித்து பார்க்க முடியாது, சேர்த்து தான் இருக்கும். ஓகே. Rahul's mother won't send him out to play unless and until he finishes his homework. ஸோ எப்போ வரைக்கும் அனுப்ப மாட்டாங்க? அவன் ஹோம்ஒர்க் முடிக்கிற வரைக்கும். ஓகே. he finishes his homework, until he finishes his homework. ஸோ இந்த இடத்துல unless மட்டும் போட்டோம் அப்படின்னா அது கண்டிஷன் அப்படின்னு காட்டும். இதே until போட்டோம் அப்படின்னா டைம் காட்டுது. ஸோ அவன் ஒர்க் முடிக்கிறது கண்டிஷன், அந்த ஒர்க் முடிக்கிற டைம் வந்து அந்த மொமெண்ட்டை காட்டுது. ஸோ கண்டிஷன், டைம் ரெண்டுமே இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து கம்பல்சரியாக அன்லெஸ் அண்ட் அன்டில் தான் யூஸ் பண்ணும் அப்படின்ட்டுலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் வேணும்னா அன்லெஸ் மட்டும் யூஸ் பண்ணோம்னா கூட போதும். ராகுல்ஸ் மதர் won't send him out to play unless he finishes his homework அப்படியும் சொல்லலாம். ஓகே. இல்லை அப்படின்னா டைம் வச்சு மட்டும் பேசுகிறீங்கனாலும் பேசலாம். ராகுல்ஸ் மதர் won't send him out to play until he finishes his homework. ஸோ பார்த்தோம்னா இங்கே ஒரு கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகணும், அதே மாதிரி வந்துட்டு ஒரு டைம் பீரியட். ஸோ அந்த குறிப்பிட்ட அந்த டைம் வந்து என்னவோ அதுவும் வந்துட்டு ரீச் ஆச்சுன்னா தான் நம்ம ராகுலோட அம்மா அவனை விளையாட விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நீங்கள் கடைசி பேக்கேஜை டெலிவர் செய்தாலொழிய நான் உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் இன்னும் வந்து ஒரு பேக்கேஜ் வந்து நீங்கள் எங்களுக்கு டெலிவர் பண்ணல, அதை பண்ணீங்கன்னா தான் நான் உங்களுக்கு காசு கொடுப்பேன். அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுங்கள், அப்போ தான் நான் டெலிவர் பண்ணுவேன் அப்படின்றாங்க. இவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் டெலிவர் பண்ணாதான் நான் காசு கொடுப்பேன். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கண்டிஷன். ஃபஸ்ட்டு அந்த டெலிவர் பண்ணுறது அப்படிங்கிற அந்த செயல் நடக்கணும், அதுதான் வந்து கண்டிஷன். ஓகே. ஸோ அப்போ தான் நான் பணம் கொடுப்பேன் அப்படிங்கிறது ரிசல்ட். இதே வந்து அந்த டைம். ஸோ எப்போ பணம் கொடுப்பீங்க, நீங்கள் என்னைக்கு டெலிவர் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் தான் பணம் கொடுப்பேன். ஸோ அந்த டைமும் ஃபுல்ஃபில் ஆகுது, கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகுது. I won't pay you unless and until you deliver the last package. I won't pay you. நான் உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து கடைசி பேக்கேஜை டெலிவர் பண்ணாத வரைக்கும். ஓகே. I won't pay you unless and until you deliver the last package. அவன் உண்மையை சொன்னாலொழிய அவனை நான் விடமாட்டேன். ஸோ இப்போ வந்து ஒருத்தங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அப்போ வந்து நம்ம சொல்கிறோம், அவன் உண்மையை சொல்கிற வரைக்கும் நான் அவனை விட போகிறது கிடையாது. ஸோ உண்மையை சொல்கிற வரைக்கும், அவன் உண்மையை சொல்லனா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது ஒரு கண்டிஷன் அது. ஸோ அவன் உண்மையை சொல்கிறதுன்றது தான் அந்த கண்டிஷன். ஓகே. அந்த ரிசல்ட்டு விடுறது. அதே மாதிரி வந்து அவன் சொல்கிற வரைக்கும் அந்த டைம். ஸோ ரெண்டுமே இருக்குது. Unless and until he tells the truth, I am not going to leave him.
unless and until he tells the truth, I'm not going to leave him. இல்லைனா I'm not going to leave him unless and until he tells the truth. எப்படினாலும் சொல்லலாம். மழை நிற்காவிட்டால் நம்மால் இங்கிருந்து நகர முடியாது. Unless and until the rain stops, we can't move from here. ஸோ மழை நின்னாதான் நம்ம இங்கிருந்து நகர முடியும். மழை நிற்கலை அப்படின்னா நம்ம வந்து இங்கிருந்து நகரக்கூட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, unless and until the rain stops, we can't move from here. ஸோ எத்தனை நேரம் நம்ம இங்கே நிற்கிறது அப்படின்னு அந்த டைம் பற்றி பேசுகிறோன்னா until. ஸோ எப்போ தான் நம்ம நகர்றது அப்படின்னு அந்த ஆக்ஷன் பற்றி பேசுகிறோன்னா unless. அவனை பார்த்தாலொழிய என்னால் அமைதியாக இருக்க முடியாது. அதாவது இப்போ வந்து யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து அடிபட்டுருச்சு, அந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு ஒரு கால் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவோம் இல்லைங்களா. அவன் வீடு வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு பதட்டமாகவே இருக்கும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு டிராஃபிக் ஜாம், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க வீடு வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு நிம்மதியாகவே இருக்காது, என்னால் அமைதியாகவே இருக்க முடியாது, நான் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறது. ஐ கான்ட் ஸ்டே காம், என்னால் அமைதியாக இருக்க முடியாது. எப்போ வரைக்கும்? அவனை பார்க்காத வரைக்கும். ஸோ அவனை பார்த்துட்டேன் அப்படின்னா நான் அமைதியாயிருவேன். ஸோ ஐ கான்ட் ஸ்டே காம் அன்லெஸ் அண்ட் அன்டில் ஐ see him. ஸோ அவனை பார்க்காத வரைக்கும் நான் இப்படி வந்து அமைதியாக என்னால் இருக்கவே முடியாது, நான் இப்படி தான் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருப்பேன். அவனை பார்த்துட்டேன் அப்படின்னா நான் அமைதியாயிருவேன். ஓகே, ஐ கான்ட் ஸ்டே காம் அன்லெஸ் அண்ட் அன்டில் ஐ see him. நீங்க உங்க பாஸை காட்டினாலொழிய என்னால் உங்களை உள்ளே விட முடியாது. ஸோ இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் எப்போதாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து உங்கள் பாஸை காட்டுற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் நிற்கணும் டைம். இதே வந்து நான் எப்படிங்க நான் உள்ளே போகிறது, நீங்கள் முதல்ல பாஸை காட்டுங்க, அப்போ தான் நான் உள்ளே விடுவேன். அந்த இடத்துல வந்து கண்டிஷன் அண்ட் ரிசல்ட் வருது. ஒரு ஆக்ஷன் பற்றி பேசுகிறோம், ஆக்ஷன் டைம் ரெண்டுமே வருது. unless and until you show your pass, I can't let you in. unless and until you show your pass, I can't let you in. ஸோ இப்போ நல்லா நான் வச்சுக்கணும், unless வந்தாலே அப்படின்னா நம்ம இது வந்து நம்ம நெகட்டிவ் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ சென்டென்ஸ் வந்து பார்க்குறதுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் unless வந்திருக்கனாலே இது நெகட்டிவ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். காட் இட்? ஸோ unless until மட்டும் தனியாக எழுதும்போது அது டிஃப்ரெண்ட், unless போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம போட்டு எழுதணும். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பட் வந்து இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். அன்லெஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம இஃப் வச்சு கூட நம்ம நார்மலாக பேசிக்கலாம். ஓகே, ஸோ அது நல்லா தரவானதுக்கப்புறம் அன்லெஸ், அப்புறம் வந்து அதுக்கு பதிலாக அன்லெஸ்க்கு பதிலாக எக்ஸெப்ட் இஃப்பும் நம்ம போட்டு பேசலாம். சில சென்டென்சஸ்க்கு மட்டும் அன்லெஸ் அன்டில் ரெண்டுமே போட்டு நம்ம பேசலாம். எல்லா சென்டென்ஸுக்குமே அது மேட்ச் ஆகும்னு சொல்ல முடியாது. சிலதுக்கு மட்டும்தான் அந்த டைமும் மேட்ச் ஆகும், அந்த ஆக்ஷனும் மேட்ச் ஆகி வரும். அப்போ வந்து நம்ம அன்லெஸ் அண்ட் அன்டில்ன்றதை போட்டு எழுதலாம். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye-bye.